ஓகே பேர் ஜாயின் ஆயிருக்காங்க. சார் சார் ஐ அம் திலீப். ஓகே ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். We will start the meeting now. உங்க எல்லாரையும் we welcome everyone, each and every one of you for this very important meeting today. Today's meeting is the 31st meeting of Kural for Management. 31வது மீட்டிங். லாஸ்ட் இயர் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த we started this new forum. இப்போ 31வது வாரம் நடந்து கொண்டிருக்கிறது உங்க எல்லாருடைய சப்போர்ட்னால. இந்த தலைப்பு விரல் வலியும் கண் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி வலி அறிதல் என்ற சாப்டர்ல இருந்து 471வது குறள் சுதாகர்ஜி அவர்கள் பேசுவார்கள். அதற்கு முன்னாடி பிரேயர் விஷாலிஜி. ஓகே, இன்னைக்கு கம்பராமாயணத்திலேருந்து பேசப்படுறதுனால நான் ராமரை பத்தின ஒரு ஸ்லோகம் சொல்றேன். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது ராம ரக்ஷ ஸ்தோத்திரம். இதை எழுதியவர் கௌஷிக முனிவர். நமக்கு தெரிஞ்ச விஸ்வாமித்திரர் இல்லை, இவர் வேற கௌஷிக முனிவர். இந்த ஸ்லோகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது சிவபெருமான் அவரோட கனவுல, இந்த ரிஷியோட கனவுல தோன்றி 38 வருஷம் சொல்றார். இதை யாரெல்லாம் சொல்றாலோ அவர்களை சுற்றி இருக்கிற தீவினை, உடல் உபாதைகள், வரும் துன்பங்கள், கடன் தொல்லை எல்லாமே அவரை விட்டு நீங்கும் அப்படின்னு அவர் சொல்றார். அதை இவர் எழுதி வச்சது. இத கூகுள்ல சர்ச் பண்ணா உங்களுக்கு இந்த ஸ்லோகம் கிடைக்கும். நம்ம இந்த பேண்டமிக்ல இருந்து எல்லாரும் மீண்டு வெளியில வர்றதுக்கு இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் ஒரு தடவை பாராயணம் பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அதுல இருந்து ஒரு வருஷம் நான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். லோகாபிராமம் ரணரங்கதீரம் ராஜீவநேத்ரம் ரகுவம்சநாதம் காருண்யரூபம் கருணாகரந்தம் ஸ்ரீராமச்சந்திரம் சரணம் பிரபத்யே. தேங்க்யூ. நன்றி விஷாலிஜி. இன்றைய விஷாலிஜி என்னுடைய சுபா வடிதல் விஷாலிஜி. Shall I start? Yes, please. Breteshu kriyatam yatnaha kimatopaihi prayojanam vikriyante na gantabir gavaha kshira vivarjitaha. The meaning is, emphasis and effort should be on the quality for good and long-lasting results. Makeup or the packaging or any sort of show, just a mere show, will not yield results in the medium and long term. Just like cows are not sold on the basis of sounds they make from the bell, but on the basis of the milk they yield. Thank you. விஷால்ஜி ஃபார் தி சுபாஷிதம். இன்றைய பேச்சாளர் பற்றி அறிமுகம் நரசிம்மன்ஜி அவர்கள் சொல்வார்கள், அறிமுகப்படுத்துவார்கள். தேங்க்யூ முரளிஜி அண்ட் குட் ஈவினிங் எவ்ரிபடி. இன்றைய பேச்சாளர் சுதாகர் கஸ்தூரி, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியை சார்ந்தவர். அம்பாசமுத்திரம் தூத்துக்குடியில் வளர்ந்து கொச்சி அறிவியல் தொழில்நுட்ப பல்கலையில் முதுகலை இயல்பியலில் தேர்ந்து மும்பையில் சில பன்னாட்டு நிறுவனங்களின் அறிவியல் கருவிகள் ஆய்வுக்கூட தகவல் ஆளுமை மென்பொருட்களில் 30 ஆண்டுகளாக பணி செய்து வருகிறார். கடந்த 15 வருடங்களாக தெர்மோஃபிஷர் சயின்டிஃபிக் என்ற பன்னாட்டு நிறுவனம் ஒன்றில் ஆசிய பசிபிக் நாடுகளின் பிராந்திய அளவில் ஜப்பான் முதல் இந்தியா வரை ஆய்வக தலைமை ஆளுமை மென்பொருளில் லேபரட்டரி இன்ஃபர்மேட்டிக்ஸ் தொழில்நுட்ப ஆலோசகராக பணியாற்றி வருகிறார். சிறப்பு பணித்துறைகள் மருந்து ஆய்வு முதல் தயாரிப்பு வரை, ட்ரக் டிஸ்கவரி டு ப்ரொடக்ஷன், பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு, பயோஃபார்மா, மூலக்கூற்று பரிசோதனை, மாலிகுலர் டயக்னாஸ்டிக்ஸ், சமீபத்திய கொரோனா பரிசோதனை ஆளுமை மென்பொருள் முதலியன. தான் சார்ந்த அறிவியல் துறையை கொண்டு 1998ஆம் ஆண்டு முதல் தமிழில் புதினங்கள், சிறு புதினம், சிறுகதைகள், கட்டுரைகள் எழுதி வரும் அவரது முதல் நாவல் 6174 2012 வெளிவந்து அந்த ஆண்டின் சிறந்த நாவலுக்கான திருப்பூர் தமிழ்ச்சங்கத்தின் விருதை பெற்றது. அறிவியல் நாவல் வரிசையில் பாராட்டப்பட்ட அதனைத் தொடர்ந்து 7.83 ஹெட்ஸ் என்ற நாவலும், டர்மரின் 384 என்ற குறுநாவலும்,
அடுத்தடுத்த ஆண்டுகளில் வெளியாகி பாராட்டையும் விருதுகளையும் பெற்றன. பெண்களின் வாழ்வியல் சவால்களை மையமாக வைத்து சங்கப் பாடல்களின் தளத்தில் சிறு கதைகளை இயற்றி நிறக்குருடு என்ற அவரது சிறுகதை தொகுப்பு வெளிவந்து இணையதள வாசகர் வட்டங்களில் விமர்சிக்கப்பட்டது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் வ.உ.சி.யின் காலத்தை கொண்டு தினமணியில் அவர் எழுதிய 5 குண்டுகள் என்ற கதை மின்னூலாக வந்து பரவலாக வாசிக்கப்பட்டது. சமீபத்தில் இளைஞர்களுக்காக சுய முன்னேற்ற படிகள் கொண்ட நேரா யோசி என்ற புத்தகம் தினமணியால் கொண்டு வரப்பட்டு மதுரை, கோவை மாவட்ட ஆசிரியர்கள் மத்தியில் பரவலாக வரவேற்கப்பட்டது. கம்பராமாயணம், 4000 திவ்ய பிரபந்தம், சங்க இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்ட அவர் இணையதளம், ஃபேஸ்புக் மற்றும் தனது வலைத்தளத்தில் எழுதுவதோடு இன்றைய வாழ்வியல் சவால்களுக்கு சனாதன தர்ம இதிகாச நன்னூல்கள் வழியில் விடை தேட சிந்திக்க தூண்டும் விதமாக வார விடுமுறை நாட்களில் இளைஞர்களுக்கு சுய முன்னேற்ற வகுப்புகள் ஆசிரியர்கள் துணையோடு எடுத்து வருகிறார். 29 வருடங்களாக மும்பையில் மலாடு பகுதியில் வசிக்கும் சுதாகரது மனைவி முனைவர் ஸ்ரீ வரமங்கை மும்பை பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்பத்துறையின் தலைமை பொறுப்பு வகிக்கிறார். மகன் அபிஜித் அமெரிக்காவில் மென்பொருள் முதுகலையில் படித்துக் கொண்டிருக்கிறார். ஓவர் டு முரளிஜி. தேங்க்யூ ஜி. நன்றி நரசிம்மன்ஜி, நன்றி. இவ்வளவு பாராட்டுக்கள் உரிய சுதாகர்ஜி இன்று நம்மிடையே இருக்கிறது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கின்றது. இன்றைய தலைப்பில் வினை வலிமை, அதாவது வலியறிதல் என்ற தலைப்புல ஆல்ரெடி டிசம்பர் 12ஆம் தேதி மூர்த்தி ஆசிரியர் அவர்கள் பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்ட சால மிகுத்துப்பேன் என்ற 475வது குரல் பற்றி பேசியிருக்கிறார். இருந்தாலும் இன்று மறுபடியும் இது மிகவும் முக்கியமான தலைப்பாக இருக்கிறதால் 471வது வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல், அதை பற்றி சுதாகர்ஜி இப்போது பேச இருக்கிறார்கள். சுதாகர்ஜி. நன்றி முரளிஜி. நான் பேசுறது கேக்குறதா சார்? அனைவருக்கும் வணக்கம். கலந்து சிந்திக்க நாம் இன்று எடுத்துக்கொண்ட குரல் வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். ஒரு செயலை செய்யும் முன் அச்செயலின் கடினத்தன்மை, தனது ஆற்றல், தடங்கலாக எதிர்ப்பவரின் ஆற்றல், தனது துணைவர்களின் ஆற்றல், இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்த பின்னரே செயலில் ஈடுபட வேண்டும் என்று ஓரளவுக்கு இதனுடைய பொழிப்புரையாக சொல்லலாம். திருக்குறளுக்கு பொழிப்புரைங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் எழுதியாச்சு. இருந்தாலும் திருக்குறள்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விதமான பொருளை கொண்டு நம்ம அது நமக்கு வாழ்வில் வழிகாட்டுவது. Roughly this translates as, before you engage in a work, evaluate the work's complexities, your strength, your opponent's strength, and the strength of your support. This Quran alone contains 4 chapters of Tirukkural. அதனாலதான் இதை நான் மெயினா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வினைவலின்னு எடுத்தாலே அதுக்கு ஒரு 10 குறள் ஓடும், துணை வலின்னு எடுத்தா அதுக்கும் ஓடும், மாற்றான் வலியை பார்க்கணும்னா அதுக்கு ஒரு 10 குறள் போகும். இப்ப இதெல்லாம் சேர்த்து ஒரு 40 குறள் பார்க்கறதுக்கு ஒரு குறள்ல வச்சு முன்னால போலாம். அப்படின்னா எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை இந்த குறளுக்கு ஒவ்வொரு சொல்லுக்கும் சொல்லலாம் நம்ம. இருந்தாலும் மிக புகழ் பெற்ற மாபெரும் தோற்றம் கொண்ட போர்க்காட்சி ஒன்றை இதற்கென்றே கம்பன் அமைத்திருக்கிறான் என்றுதான் எனக்கு படுகிறது. அதை இப்ப பார்ப்போம். ஏன் போர்க்காட்சி? இது நல்லதா பேசணும்னா நல்ல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ராமன் பட்டாபிஷேகம் இருக்கு, ராமன் பிறந்தான் இருக்கு, கண்ணன் பிறந்தான் இருக்கு. அதெல்லாம் சொல்லாம விட்டுட்டு போரை போய் சொல்றோமேன்னு பார்த்தா, most wars are fought in the boardrooms nowadays. ஏன் வீட்டுல தகராறுனா கூட சுய மேலாண்மை தேவை நமக்கு. அது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு போர் என்பது தடங்கல்களை எவ்வாறு தாண்டி ஒரு இலக்கை அடைகிறோம் என்பதன் ஒரு உருவகமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எதுவுமே ஒரு போராட்சிக்கிறோம். இப்ப நம்ம போர் என்றால் எல்லாமே ஒரு 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 வலி சார்ந்ததாகவோ இல்ல மற்றொரு அழிப்பதாகவோ மட்டுமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு வேண்டியதை நான் எப்படி எடுத்துக்கொள்கிறேன் என்பதை சொல்றதுக்காக நெகோசியேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுகிறோம் இல்லையா? எனிதிங் that we want in the book needs to be negotiated அப்படின்னு சொல்ற மாதிரிதான் we have to engage, grapple with the things with the grit to attain what we really want. அந்த இடத்துல பார்த்தோம்னா ராமாயணமே பெருசு,
அதுல ரொம்ப பெரிய காண்டம் யுத்த காண்டம். இப்ப பல உரைகள்ல அது 2 தொகுதியா போகுது. யுத்தகாண்டம் 1, யுத்தகாண்டம் 2ன்னு போகும். வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியாருடைய இதை பார்த்தோம்னா சுந்தரகாண்டத்தை விட கிஷ்கிந்தா காண்டத்தை விட 2 யானை தண்டி சைஸுக்கு இருக்கிறது இந்த யுத்தகாண்டம் மட்டும்தான். 1, 2 தொகுதி. இதுல ரொம்ப பெருசு 2 போர்கள். ஒண்ணு ராவண ராம யுத்தம், அது எல்லாருக்குமே தெரியும், அது நடக்க போகும், அது நிஜமா பெருசா இருக்கும். இன்னொன்று மிக மிக பெரிய யுத்தம் நடக்கிறது லக்குவனுக்கும் இந்திரஜித்துக்குமான போர். இதுல ராவண ராம யுத்த காட்சிகளுக்கு நிகராக சொல்ல போனா அதை விட அழகாக வலுவாக அமைந்திருக்கிறது இந்திரஜித் லக்குவன் போர் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாம் பார்த்த அளவுல இதை தாண்டி நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும்னு கூட தோண்டாது. திருப்பி திருப்பி வாசிக்க வச்ச ஒரு பகுதி யுத்தகாண்டத்துல கும்பகர்ணன் வதத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு இந்திரஜித் வெர்சஸ் லக்ஷ்மணா 7 படலம் எழுதியிருக்கிறான். ஒரு படலத்துல சில விஷயங்கள் எல்லாம் முடிச்சிருப்பாங்க. சபரிக்கெல்லாம் ஒரே ஒரு படலம் தான். நம்ம சபரிக்கே ஒரு படலம் எடுத்தோம், ஜடாயு உயிர் நீத்த படலம் ஒரே ஒரு படலம் தான். ஆனா லக்ஷ்மணனும் இவனும் போரிட்டது, இந்திரஜித்தும் போரிட்டது 7 படலங்களாக விரிகிறது. அதுல வீரம், கம்பீரம், சூழ்ச்சி, பின்னடைவு, பின்னடைவுக்கு பின் எழுதல் என்ற எல்லாவற்றையும் மிக அழகாக வர்ணித்து செல்கின்றான் இந்த 7 படலங்கள்ல. இதுல என்ன ரொம்ப அழகுன்னா 2 நாயகர்களும் சரி சமமான ஆற்றல் கொண்டவர்கள். நம்ம ராம ராவண யுத்தத்துல கூட சொல்லிடலாம், ராவணன்கிறவன் அதர்மம் பத்த நிற்கிறான், ராமன் இறையவன், எனவே அவன் தான் வின் பண்ண போறான்னு முதலே தெரிஞ்சிடும். இருந்தாலும் அந்த ஒரு அழகுக்காக நம்ம பாக்குறோம். இந்திரஜித் லக்ஷ்மணன் வார்ல நம்ம சொல்லவே முடியாது யார் வின் பண்ண போறான்னா, ஒரு நேரத்துல இவன் வின் பண்ற மாதிரி இருக்கும், அவன் விழுவான், அவன் வின் பண்ற மாதிரி இருக்கும், இவன் விழுவான், இப்படி போய்கொண்டே இருக்கும். எவர் விழுவார் எவர் எழுவார் எப்போது என்கிறத நம்ம சொல்லவே முடியாது. இந்த 7 படலங்கள்ல செல்கிறது. இது நமது இயல்பான வாழ்க்கையை காட்டுகிறது. எப்போ நம்ம வின் பண்ணுவோம் எப்போ விழுவோங்கிறது நமக்கு தெரியாது. அதனால இந்திரஜித் லக்ஷ்மணன் போர் என்பது நமது வாழ்க்கையின் ஒரு அம்சமாகவே நம்ம எடுத்துக்கொண்டு செல்ல முடியும். இது எப்போ தொடங்குது? மகரக்கண்ணன் என்கிற தளபதி மரணம் அடைகிறான். அத தூதர்கள் இங்க சொல்றாங்க ராவணன் கிட்ட. ராவணன் பொங்குவதற்கு முன்பே இந்திரஜித் பொங்கி எழுகிறான். ராவணனை வணங்கி அவன் போருக்கு கிளம்புற அழக கம்மன் சொல்றான், வலம் கொடு வணங்கி வான் செல் 1000 மடங்கள் பூண்ட பொடிகொடு நெடுந்தேர் ஏறி என்கிறான். மடங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். மடங்கள்னா சிங்கம். 1000 சிங்கம் கொண்ட தேர்ல எப்படி ஏற முடியும் ஒருத்தன் பார்த்தா, அந்த குதிரைகள் ஒவ்வொன்றும் உக்கிரத்துல ஒரு சிங்கத்துக்கு இடையாக இருக்கின்றன. 1000 குதிரைகள், உக்கிரம் கொண்ட குதிரைகள். அதை செலுத்துவதற்கென்று ஒரு மிக மிக விசேஷமான தேர்ப்பாக அந்த அந்த தேரைத்தான் ரொம்ப அழகா விவரிச்சுட்டே இருப்பான். அது ஆகாயத்திலே பறந்துட்டு இருக்குமா. அந்த தேரையும் ஒரு வில்லையும் சிவபெருமான் இந்திரஜித்துக்கு கொடுத்திருக்கிறான். இந்த 2 அவன்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவனை யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த தேரை ரொம்ப அழகா வர்ணிச்சு போயிட்டே இருக்கான் கம்பன். இந்த அளவு வர்ணிச்சிருப்பானா வேற யாருக்குமான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு போர்க்காட்சிகளை யாருக்கு இந்த அளவு வர்ணனை கொடுக்கல. அவனது அரக்கர் படை முன்னால நிறைய ஒரு குஷியோட முன்னால போறாங்க. இந்திரஜித் வந்துட்டான், இனிமே நம்ம யாரும் தடுக்க முடியாதுன்னு சண்டைக்கு போறாங்க. அதை கண்டு வானரங்கள் சற்றே பின்னடைகின்றன. அப்போ ராமனும் லக்ஷ்மணனும் அங்கதன் அனுமான்கள் தோளில் ஏறிக்கொண்டு உக்கிரமாக சண்டை செய்கிறார்கள். அந்த அரக்கர் படை அழிக்கிறார்கள். இந்திரஜித் அவர்கள் போர் செய்யும் வேகத்தை தூரத்தில் இருந்து காண்கிறான், கவனிக்கிறான், வியக்கிறான். இதை கம்பன் இந்திரஜித் என்று ஓதும் வீரருள் வீரன் கண்டான். இந்த வீரருள் வீரன் அப்படிங்கறத வேற எங்கேயுமே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஒரு பதத்தை அவன் யாருக்கும் பயன்படுத்தினதாக தெரியல. வீரருள் வீரனாக இருக்கின்றான். இந்திரஜித் என ஓதும் வீரருள் வீரன் கண்டான். அம்பின் மா மழையை நோக்கும், உதிரத்தின் ஆற்றை நோக்கும், உம்பரின் அளவு சென்ற பிணக்குன்றின் உயர்வை நோக்கும். இப்போ இந்த நோக்குங்கிறத ஒரு டிராமடைசேஷன். அதை பார்க்கறான், இதை பார்க்கறான், அதை பார்க்கறான். இது எல்லாமே நடந்து முடிஞ்சது. அம்பின் மாமடைனா அம்பு விட்ட வம்புகள், பிணக்குன்றுனா செத்து போனவங்களுடைய பிணத்தை தான் பார்க்கறான். இது எல்லாமே ரிசல்ட் ஆஃப் அ ஒர்க். செயலின் தாக்கத்தை சொல்லுகையில் செயலின் நுட்பத்தையும் அவன் கவனிக்கிறான். இப்படி ஒண்ணு விழுதுன்னா அவனோட அம்பு எப்படி வருதுங்கிறத கவனிக்கிறான் அவன். சொல்ல போனா திருக்குறளுடைய ஒரு அர்த்தத்தை முழுசா புரிஞ்சு கொண்டவன் அந்த நேரத்துல பார்த்தா இந்திரஜித் தான் சொல்லணும். மாற்றான் வலியை ரொம்ப அழகா கவனிக்கிறான். அது வரைக்கும் சண்டைக்கு போல,
அவன் மேல நின்று பார்த்துருக்காங்க, எவன் எப்படி வரான், எப்படி சண்டை போடுறாங்கிறத பார்த்துட்டு இருக்கான் முதல்ல. இப்போ இந்த நேரத்துல நிறுத்திட்டு குரல் படி யார் நடந்தான்னு காட்ட இந்திரஜித் தான் நம்ம சொல்லணும். இது ரொம்ப பெருசா விரியுங்கிறதுனால நான் இங்க சொல்லாம விடுறேன். இப்போ லக்ஷ்மணனை பார்ப்போம். லக்ஷ்மணனுக்கு தெரிய வருது இந்திரஜித் வரான் அப்படின்னு. அவன் ராமன் வந்து இவனை கொல்லணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது லக்ஷ்மணன் எதையும் யோசிக்காமல் டக்குன்னு எழுந்து ஒரு வார்த்தையை சொல்கின்றான். அவனோட போர் செய்யும் உக்கிரம் என்ன, அவனோட வலிமை என்ன, இந்த வினையின் கடுமை என்ன என்பதெல்லாம் யோசிக்காமல் அவனை கழுத்தை வெட்டி கொல்வேன் என்று லக்ஷ்மணன் சபதம் செய்கிறான். எப்படி சபதம் செய்யறான்னா, இந்திரன் பகை என்னும் இவனை என் சரம் அந்தரத்து அருந்தலை அறுக்கலாது எனில் வெண்தொழிற் செய்கையன் விருந்தும் ஆய்நடு மைந்தரில் கடையெனப்படுவன் வாழியாய். இது சபதம் செய்கின்ற ஒரு முறை. இப்படி நடக்கலைன்னா நான் இப்படி ஆயிருவேன், இப்படி இருந்தா நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சபதத்துக்கு சொல்றது. இவன் சொல்ற அந்த முதல் வார்த்தையை பாருங்க, இந்திரன் பகை என்னும் இவனை என் சரம் அந்தரத்து அருந்தரை அறுக்கன். என்னுடையங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டே இருக்கான். இதே வார்த்தையை தான் ராமன் கூட காட்டு கிளம்பும் போது அகம் சர்வம் கரிஷ்யாமி, நீயும் இதையும் வாங்க, உங்களுக்கு நான் எல்லாத்தையும் செய்யறேன். இவன் தான் சேஷபூதன், ஆதி சேஷனா இருக்கிறவன், சேஷத்தையே சொல்லுகின்றவன். நான் செய்யறேன்னு சொன்னான். ராமனுக்கு அதுல ஒரு சின்ன வருத்தம். இங்கேயும் அதே வருத்தத்தை ராமனும் படுகிறான். சொல்றான், நான் கொண்டுருவேன் அவனை, இவன் தலையை என் சரம் அறுக்கும் சொல்லிட்டு, வினை வலி மாற்றான் வலி எதையும் அறிந்தான் இல்லை லக்ஷ்மணன் அப்போது. ஏன்னா அப்ப விபீஷணன் இவன்ட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லை, துணை வலியையும் கேட்கவும் இல்லை. அவன் நான் செய்வேன் என்று சொல்றது நமக்கு ஒரு வீரம் தெரியுது. இருந்தாலும் இந்திரஜித்தோட பலத்தையும் வினை வலியையும் அறிந்து சொன்ன சொற்கள் இல்லை என்பதால் முதல் தடவை போரில் லக்ஷ்மணன் வீழ்கிறான். பிரம்மாஸ்திரத்தை அவன் விடுறான், லக்ஷ்மணன் விளறான், எல்லாரும் விளறாங்க, ராமன் அழறான், சஞ்சீவனி பர்வதத்தை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ராமனுக்கு அதிர்ச்சி குடிக்கிறதுக்காக மாய சீதாவை இந்திரஜித் வெட்டுறான். புலம்பும் ராமனுக்கு விபீஷணன் இது மாயை என உணர்த்துகிறான். இங்கதான் துணை வலியுடைய முக்கியத்துவம் தெரிகிறது. மத்த எல்லாரும் அந்த ஒரு இல்லூஷனை வந்து நிஜம்னு நம்பிட்டு இருக்கிறப்போ, இவன் ராமனே எவ்ரிதிங் இஸ் கான், there is no point in fighting anymore, let me go back அப்படின்னு ராமன் நினைச்சிட்டு இருக்கும்போது விபீஷணன் சொல்றான், இது ஒரு இல்லூஷன். நீ பாக்குற அந்த மாயா போர்ல எப்பவுமே ரொம்ப சிறந்தவன் இந்திரஜித், அவன் உனக்கு சைக்கலாஜிக்கலா உன்னை அஃபெக்ட் பண்றதுக்காக பண்றான் இதை என்று அவன் உணர்த்துகிறான். இப்போ சஞ்சீவனி பர்வதத்தின் பின் லக்ஷ்மணன் எழுதுகிறான். எழுந்த உடனே இப்போ சுதாரிச்சிடறான். சரி, நான் பண்ண தப்பு என்னங்கிறது தெரியுது. விபீஷணன் என்பவனின் துணையை நாடுகிறான். முதலில் விபீஷணன் துணையை அப்போ உணர்கிறான். அங்கதன், அனுமன், விபீஷணன், ஜாம்பவான் என்ற அதே துணைகள் தான் இப்போ இருக்கு. ஆனா இப்போ அவன் கவனிச்சு கேட்கிறான் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்கிறத. லக்ஷ்மணன் இப்போ கொஞ்சம் தெளிவோடவும் இருக்கான். விபீஷணன் மாற்றான் வலி பெருக போவதை அறிவிக்கிறான். சொல்றான், இதுதான் பாரு, இது வரைக்கும் நீ சண்டை போட்ட இந்திரஜித் வேற, இப்போ அவன் செய்ய போறது நிகும்பலை அப்படிங்கிற ஒரு 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 சக்தி இடத்த போய் அவன் யாகம் செய்ய போகிறான். ராத்திரி ஃபுல்லா அந்த நிகும்பல யாகம் முடிந்து விட்டா அவனை ஒண்ணுமே அழிக்க முடியாது. ஸோ நீ அந்த யாகத்தை நிறுத்தணும், நீ அவனை பிடிக்கணும், கொல்லணும். அப்போ அவனது வலி பெருகுவதை தடுக்க வேண்டும், அவன் வலிமையை குறைக்க வேண்டும், அதன் பின் அவனை கொல்ல வேண்டும். இந்த மூன்றையும் ஒரு லைன்ல கொண்டு வந்து வைக்கிறான் விபீஷணன். இப்போ லக்ஷ்மணன் முக்கியமா ஒரு வார்த்தை வந்து கேட்டுக்கிறான். Information is the most powerful weapon in the warfare. We have so many respectable army people in this, in this satsang. They all know how important is an information, a piece of information is. So warfare அப்படின்னு வந்தாலே நமக்கு இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ முதல்ல அவன் கேட்க ஆரம்பிச்சிருக்கான் மற்றவங்க சொல்றத. மாற்றான் வலியை அறிகிறான். எதிரியின் வலிமையை குறைப்பது ஒரு புறம், அது வளராமல் தடுப்பது மற்றொரு உத்தி. இதன் நிகும்பல யாக படலத்தில் லக்ஷ்மணன் ரொம்ப தெளிவாக செய்கிறான். நள்ளிரவு யாகம் தடைப்படுகிறது. கோபத்துல இந்திரஜித் யாகத்திலிருந்து வெளியே வரான், தேர்ல ஏறுகிறான். கம்பன் அதை ஒரு சந்த கவியில் சொல்லி செல்கிறான். இந்த சந்த கவிங்கிறது கம்பனை படிக்கும் போது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். கம்பன் வந்து சும்மா எழுதி மட்டும் போல ஒரு ஹைப்பர்போல் மட்டும் கிடையாது. 2 பேர் சண்டை போடுறாங்க, ஈக்குவல் பவர், 2 பேருக்கும் அபாராமிதமான சக்தி. 2 பேரும் சண்டை போடும்போது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இவன் ஒரு அம்பு விடுறான், அவன் ஒரு அம்பு விடுறான். அம்பு விடும்போது வலிமை பெருகிறது, அம்பு தாழும் போது வலிமை சிறுகிறது, திருப்பி எழுகிறது தாழ்கிறது, எழுகிறது தாழ்கிறது. எப்படி இருக்கிறது என்றால், ஒரு அலை மேலே எழுந்து கீழே விழுவது போல், 2 அலைகள் மேலே எழுந்து ஒன்றில் ஒன்று அரைந்து கொண்டு கீழே விழுந்து மீண்டும் அலைகள் பெருகுவது போல், 2 கடல்கள்
2 சமுத்திரங்கள் ஒன்றை ஒன்று அரைந்து கொண்டு போர் செய்வது போல் இருக்கிறதா. அத அந்த பாட்டை எப்படி சொல்றான் பாருங்க. இரு வீரரும் இவன் இன்னன் என ஒரு வீரரும் அறியாவகை பெரியார் படை பொருதார். ஒரு வீரரும் இவர் ஒக்கிலை என வானவர் உயர்ந்தார். ஒரு வீரையும் பொருதால் என பொருதார். கவனிங்க, இரு வீரரும் டடடா டடா டடடா டடா. இந்த மேல ஏறி அப்படி கீழே வருது. இந்த சந்தத்தை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஏற்றமும் ஒரு இறக்கமும் மாத்தி மாத்தி வரும். ஒரு வீரையும் பொருதால் என பொருதார். 2 கடல்கள் 2 அலைகளை வச்சு அரைஞ்சு மோதுகிற மாதிரி நம்ம அந்த பாட்டை கேட்டாலே 2 பேர் அப்படி ஆடி ஆடி போர் செய்வது போலயே இருக்கும். இதுதான் கம்பன் நாடகம்னு சொல்லுவோம். கம்பன் கம்ப ராமாயணம்ங்கிறது ஒரு பாட்டு தான். கம்பன் ஒரு நாடகத்தை எழுதி கொண்டு போகிறான். அதை கொஞ்சம் கூர்ந்து படிச்சோம்னா அதுல அவன் வார்த்தைகளை பயன்படுத்திய விதமும் இசையை பயன்படுத்திய விதமும் மிக மிக அருமையாக போகும். இது மேற்கொண்டு போனா நம்ம கம்பனுக்குள்ள போயிடுவோம். அது ஒரு பெரிய இன்டாக்சிகேஷன். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்றது கஷ்டம் தான் எனக்கு. இருந்தாலும் கொஞ்சம் வெளியே பாத்துக்கிறேன். இப்போ 2 பேரும் சண்டை போடுறாங்க. நிகும்பல யாகம் முடிஞ்சு நைட்டு நடந்துட்டு இருக்கு. இந்த இது காலையில என்ன ஆகல. ராத்திரிங்கும் போது அரக்கர்களுக்கு பலம் ஜாஸ்தி. அப்போ மிக பலவானாக இருக்கிறவன் அங்க இந்திரஜித். அவன் அந்த ராத்திரியின் துணையோடு ஏராளமாக அம்புகளை எய்கிறான். இருவரும் நுட்பமாக அறிவினால் போல் செய்கிறார்கள். இது ஒரு டெக்ஸ்ட் புக் வார் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி டெக்ஸ்ட் புக் வார். ஓகே, இவன் அக்னி அஸ்திரத்தை விடுறான்னா இவன் வர்ணாஸ்திரத்தை விடுறான். இவன் நாகாஸ்திரத்தை விட்டா அவன் கருடாஸ்திரத்தை விடுறான். இப்படி ஒவ்வொன்றுக்கு ஒண்ணு ஈக்குவல் அண்ட் அது ஒண்ணு காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அன்புகளா பார்த்து விட்டுட்டு இருக்கிறான். மாற்றான் வெளியை பார்க்கிறான் லக்ஷ்மணன். இப்போ விபீஷணன் சொல்றான், இவனை ராத்திரி கொல்ல முடியாது. சூரிய உதயத்தின் பின் அவன் வலிமை கொஞ்சம் குறையும். அது வரைக்கும் நீ தாக்கு பிடிச்சு நிக்கணும். சூரிய ஒளி வந்ததும் இவனது வலிமை சற்று குறையும். ஆனா நீ அவனை அடிக்கணும். இது வரைக்கும் அவன் சொல்றது ஒரு கன்சல்டன்சி மட்டும்தான். இப்போ கம்ப ராமாயணத்துக்கு வால்மீகிக்கும் பார்த்தோம்னா வால்மீகி டெல்ஸ் தட் ஈவன் விபீஷ்ணா இஸ் அ பார்ட் ஆஃப் த வார். ஏன்னா கொஞ்ச நேரம் இவங்க கூட சண்டை போடுவான். அவங்க கண்டினியூஸா ஒரே ஆள்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் போட்டுட்டு இருப்பாங்க, விட்டுட்டு அடுத்த ஆள்கிட்ட போவாங்க. அடுத்த ஆள்கிட்ட ஏன்னா யாரோ ஒருத்தர் டயர்ட் ஆகும்போது அந்த சாஸ்திரத்தின் படி அடிக்க கூடாதுன்னு தெரிஞ்சோன்னா அடுத்தவங்கிட்ட போயிடுவாங்க. சோ இப்படி போகும்போது விபீஷணனை இந்திரஜித் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறான். கிட்டத்தட்ட நீ சித்தப்பனா நீ அப்படின்னு அவன் இவனுக்கு பதிலுக்கு சொல்றான். அப்ப இவன் அவனு சண்டை போடுறாங்க. சோ விபீஷணன் அவன் கூட சண்டை போடும்போது சில குதிரைகளை அடிக்கிறதெல்லாம் வால்மீகி ராமாயணத்துல வருது. கம்பன்ல அவன் போக்கஸ் மாறவே இல்லை. இந்திரஜித் லக்ஷ்மணன் அவ்வளவுதான். இந்த 2 பேர் தான் சண்டை போடுறது. மத்தவங்க எல்லாம் போடுறாங்க இருக்கட்டும். ஆனா இவங்க 2 பேர் சண்டையத்தான் 7 வடர்ல கொண்டு போறான். நெகும்பல யாக படலத்துல எனக்கு தெரிஞ்சு வேற யாரோட சண்டையும் காமிச்சதா தெரியல. இவங்க 2 பேர் பத்தி மட்டுமே தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல இந்திரஜித் வலிமையை குறைப்பதற்காக லக்ஷ்மணன் இப்ப கேக்குறான், நான் அடுத்தது என்ன பண்ணணும்? இப்ப அவன் என்ன சொல்லிட்டான்? அவனுக்கு வலிமை அவனுடைய தேரிலும் அவனுடைய வில்லிலும் இருக்கிறது. 2ம் சிவபகவான் கொடுத்தது. அது இருக்கிற வரைக்கும் அவனை கொல்லவே முடியாது. நீ அப்போ இந்த தேரையும் சிதைக்க முடியாது ரொம்ப. அதனால லக்ஷ்மணன் என்ன பண்றான்? பேரஃபரன்லியா என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் முதல்ல அடிச்சுட்டு வரான். அதனால முதல்ல அந்த அவன் பக்கத்துல வந்த அரக்கர்கள் எல்லாத்தையும் கொல்றான். சோ இப்போ 2 பேரும் ஐசோலேட் ஆயிட்டாங்க. ஒன்னு லக்ஷ்மணன், ஒன்னு இந்திரஜித். இந்திரஜித் வானத்துல இருந்து சண்டை போடுறான். அவன் தேர், அவனுடைய வில், அவனுடைய குதிரைகள், குதிரை பாகன். இவன் முதல்ல அந்த தேருடைய சக்கரத்தை அடிக்கிறான். சக்கரத்தை உடைக்க முடியல. அதனால அதனுடைய அச்சு வேறு ஆணி வேறாக பிடுங்கி எறிகிறான் லக்ஷ்மணன். இப்ப தேர் நிலை கொள்ளாம சாயுது. அப்போ அந்த 1000 குதிரையை பிடிச்சு நிறுத்திய தேர்ப்பாகன் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போறான். இவனுக்கு தெரிஞ்சு போச்சு தேர்ப்பாகன் இருக்கிற வரைக்கும் இவனுக்கு பிரச்சனை இல்லைன்னு. அடுத்து தேர்ப்பாகனுடைய தலையை கிள்ளி எறிகிறான். தேர்ப்பாகன் போன உடனே இவன் இந்திரஜித் தானே அந்த தேரை செலுத்தி கொண்டு சண்டை போடுகிறான். இதை பார்த்து அசந்து போறான். எவ்வளவு அம்பு விடுறேன், இருந்தாலும் இவன் சண்டை போடுறானே அப்படின்னு வரும்போது இந்த இதுல தளராத அரக்கனை பார்த்து வியப்போடு சொல்கிறான் லக்ஷ்மணன், கை தடுமாறா, உள்ளம் உயிரினம் கலங்கா, யாக்கை மொய்கனை கோடி கோடி மொய்க்கவும் இழைப்பு ஒன்றில்லான், ஐய இவனோடு ஓம் ஆண் தொழிலாற்றல். இவன் செத்துட்டானா இவனோட போகும், ஒரு வீரனுடைய ஆற்றல்ங்கிறது இவனோட போகும்னு லக்ஷ்மணன் சொல்றான் இந்திரஜித்தை பார்த்து. இன்னும் ராவணனுக்கும் சண்டையே நடக்கல. நாயகர்கள் களத்தின் வரும் முன்னரே எவனுக்கு சேஷனாக செல்கிறானோ அவனே சொல்கிறான்,
என் எதிரி செத்துட்டான்னா இனிமே இந்த மாதிரி சண்டை போட ஆள் யாருமே கிடையாது உலகத்துல. இது வந்து ரெஸ்பெக்ட் டு த எனிமி. அவனுடைய டேலண்ட்டுக்கு இவனோட ரெஸ்பெக்ட் இருக்குது அங்க. இன்னும் போர் என்கின்ற ஆண் ஆற்றல் இந்திரச்சோடு செல்லும் என்ற மாற்றான் வலிமைக்கு அவன் கொடுத்த மரியாதையோடு விபீஷணன் பக்கத்துல வந்து சொல்றான், அவன் கையில இருக்கிற வில்லு கீழே வளர வரைக்கும் அவனை நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ தேர் நிறை கலைஞ்சிருச்சு, தேர்ப்பாக செத்துட்டான், குதிரைகள் அங்க இங்கேயுமா ஓட ஆரம்பிக்குது, இவன் பிடிச்சுக்கிறான். ஆனா தேர் குதிரைகள் அடிக்கிறான் லக்ஷ்மணன். அதுகெல்லாம் களைச்சு ஒரு 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 போக்கஸோட ஓடாம அங்கங்க தடுமாறி ஓடுகிறது. 1000 குதிரைகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிங்கத்துக்கு சமமான ஆற்றல் கொண்டவை. இப்ப இப்படி ஓடும்போது இந்திரஜித்தோட வலது கையை வில்லோடு அறுக்கிறான் லக்ஷ்மணன். விபீஷணன் இன்னும் டென்ஷனா இருக்கான். சொல்றான், சீக்கிரம் அடி, சீக்கிரம் அடி, இன்னும் அவனோட வலிமை குறையலன்னு நமக்கு பிரச்சனை. ஆனா லக்ஷ்மணன் இந்த நேரத்துல துணை சொல்வதை கேட்கவில்லை. பொறுமையாக சண்டை செய்கிறான். தன்னோட பிளான் உள்ள ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை வச்சுட்டு சண்டை போடுறான். அதாவது எவ்வளவு வரைக்கும் மத்தவங்க சொல்ற கன்சல்டன்சியை கேட்கணும், எப்ப நம்மளுடைய பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறது எந்த மேனேஜருக்கும் தெரிஞ்சிருக்கணும். சொல்றதெல்லாம் கேட்கணும். சொல்லுவாங்க, என்னோட மேனேஜர் ஒருத்தர் உண்டு, ஐ வில் லிசன் டு ஆல் வாட் யூ சே பட் த டெசிஷன் வில் பி மைன் அப்படிம்பாரு. சர்வாதிகாரத்தினால சொன்னதுனால இல்ல, அவர் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் தானே தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பார். நீ சொன்ன அதனால நான் செஞ்சேன்னு கடைசியில் நம்ம எங்களை வந்து திட்ட மாட்டார். நீ சொன்ன ஆனா டெசிஷன் நான் தான் எடுத்தேன், இது கெட்டதா இருந்தா அதனுடைய பொறுப்பு என்னோடது, நல்லதா இருந்தா நீங்களா சொன்னீங்கடா அதனால கிடைச்சது எனக்கு. அந்த மாதிரி ஒரு மேனேஜர்லாம் இனிமே கிடைப்பாருன்னு எனக்கும் தோணல, நானும் அப்படி ஒரு மேனேஜரா இருக்கிறேன்னு எனக்கு தோணல. அப்படி இருந்தாலும் லக்ஷ்மணனுடைய சுய ஆளுமையை பாருங்க. அவ்வளவு நேரம் வரைக்கும் விபீஷணனை கேட்டுக்கொண்டிருந்தவன் இப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக மேலும் சண்டை செய்து கொண்டே இருக்கிறான். இன்னும் வேற எந்த இருக்கல, கையை மட்டும்தான் அறுத்திருக்கான். லக்ஷ்மணன் சண்டை போட்டதே சூரியன் உதிக்கிறதுக்கு காத்திருக்கிறதுக்கு தான் நமக்கு தோணும். ஆனா இன்னொரு கையை அறுத்திருக்கலாமே, ஒரு வலது கையை அறுத்தவனால இடது கையை அறுக்க முடியாதான்னு, அதுவும் சிவனுடைய வில்லையே வச்சிருக்கிற கையை அறுத்தானாக்கா இன்னொரு கையை அறுக்க முடியாதான்னா அவன் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எதுக்குன்னு பார்த்தோம்னா, திடீர்னு இந்திரஜித் தம் பலத்தை எல்லாம் திரட்டி ஒரு சூலத்தோடு எடுகிறான். அத கம்பன் சொல்ற வார்த்தையை பாருங்க, இது அப்படியே கண்ணு முன்னால விரியும். காற்றன ஒரு மேற்றன கனலென கடைநாளுற்ற கூற்றமோர் சூலம் கொண்டு குறுகியதென கொல்வான் தோற்றினான். ஒரு யமன் வந்து கூற்றம் வந்து சூலத்தை எடுத்துட்டு ஒரு காலாக கடைநாளுற்ற கூற்றமாக எழுந்துச்சு நின்று அவன் காற்றாக ஒரு மேற்றாக அவன் எழுந்து நிற்கிறான். அதனை காணா இனி தலை துணிக்கும் காலம் ஏற்றது என்று அயோத்தி வேந்தற்கு இளையவன் இதனை செய்தான். ஒரு பார்ட் வரைக்கும் இந்திரஜித் எழுந்ததை காமிக்கிறான். அடுத்த பார்ட்ல நமக்கு வேண்டிய மேனேஜ்மெண்ட் பிரின்சிபலை கொண்டு வரான் பாருங்க. அதை பார்த்த உடனே சொல்றான், இனி தலை துணிக்கும் காலம் ஏற்றது. இந்த காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். நம்ம மத்த வினை ஆற்றும் விதத்துல நம்ம சொல்லிக்கிட்டே போகும்போது கூட காலம் சரியா இல்லைன்னு எந்த வினையும் சரிப்பட்டு வராது. இவன் அந்த காலத்துக்காக வெயிட் பண்றான். இந்த ஒரு நொடிக்காகத்தான் அவ்வளவு நேரம் இவன் வெயிட் பண்ணி இவ்வளவு அடிச்சது, அடி வாங்கினதெல்லாம் இந்த ஒரு நொடிக்காகத்தான். ஏன்னா அவ்வளவு சக்தியும் திரட்டி அவன் ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டான். இந்த ஒரு இடத்துல அடிச்சாச்சுன்னா அவ்வளவு சக்தியும் போனதா அர்த்தம். இது நாள் வரைக்கும் பார்த்தது நம்ம இங்க பார்ப்போம். மற்றொரு குறளை இந்த இடத்துல பார்த்துருவோம். பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். இது வினை செயல் வகையோடது. லக்ஷ்மணன் காலம் இடம் இருள் தீர காத்திருந்தான். இருள் தீரன்னா லிட்டரலியான இருள் தீரல். அவன் தெரிஞ்சு போச்சு, இவன் எப்போ எல்லாத்தையும் சேர்ந்து மேல வருவான்னு அப்போ அடிக்கணும். உடைந்த தேர், தடுமாறும் பரிகள், அறுத்த கை, வீழ்ந்த வரம் வாய்ந்த சிவதனுசு. இந்திரஜித் அந்த நொடியில் அந்த தவற்றை செய்தான். இதுக்குதான் காத்திருந்தான். அந்த அந்த ஒரு நொடி கோபம் அவனை தடுமாற வச்சு அவ்வளோத்தையும் எடுத்து ஒரு இடத்துல கொண்டு வந்தான். இந்திரஜித் பண்ணின தப்பு. அவன் பண்ண அந்த தப்புக்காக அவன் காத்துட்டு இருந்தான். அந்த தப்பு பண்ணின உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரே ஒரு அடி இனி அவன் கழுத்தில் அடிக்கணும், அவ்வளவுதான். செய்ய வேண்டிய கருவியை தேர்ந்தெடுத்தல். இப்ப இது வரைக்கும் நம்ம காலத்தை பார்த்துட்டோம், மாற்றான் வழியையும் பார்த்துட்டோம். இப்போ செய்ய வேண்டிய கருவி எதுன்னு பார்த்தோம்னா, எதிரி இப்ப தெரிஞ்சு போச்சு அவனுக்கு மிக பலமிக்கவன். அவனுக்கு இணையாக ஒரு பானம் வேண்டும் அடிக்கிறதுக்கு. லக்ஷ்மணன் எடுத்தது ஐந்திராஸ்திரம் என்ற இந்திரவாளி. இந்த ஐந்திராஸ்திரத்தை பத்தி கம்பன் எழுதல.
நமக்கு அந்த நிகும்பலையாக படத்திலோ இல்ல இந்திரஜித் வதைப்படலத்திலோ இந்த கணையின் பெயர் அவன் சொல்லவில்லை. ஆனா இதுக்கு நம்ம வால்மீகில பார்க்கணும். வால்மீகி clearly says it is Aintrastra. Aintrastra has a history behind it. What is the history? When Indrajit was fighting with Indra, Indra could not use the Aintrastra. Aintrastra was used by Indra to kill many demons in the past. அதுக்கு இணையாக ஒரு பானம் கிடையாது. அரக்கர்களுக்கு என்றே பயன்படுத்தப்பட்ட ஒரு பானம் ஐந்திராஸ்திரம். அந்த ஐந்திராஸ்திரத்தை இந்திரனிடமிருந்து லக்ஷ்மணன் பெற்றிருந்தான். அதை இவனுக்காகவே வச்சிருந்தான். ஐந்திராஸ்திரம் கூரிய ஒரு வாடி கிடையாது, வேல் மாதிரி எல்லாம் இருக்காது. அது ஒரு வளைஞ்சிருக்கும். அதாவது அது எங்கேயாவது போச்சுன்னா அந்த வளைவுல மாட்டினது அப்படியே அறுத்துட்டு போகும். கழுத்துல கரெக்டா அது மாட்டிச்சுன்னா கழுத்து துண்டாக்கிட்டு போகும். குத்தாது, அறுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு வாடி அது. அத கம்பன் அதுக்கு பேர் சொல்லலையே தவிர அவன் விடுவானா, மகளி புத்தேள் அப்படின்னு சொல்றான். அதை புத்தேள்னு சொல்லும் போது நமக்கு டிவைன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இட்ஸ் அ டிவைன் ஆரோ. அத பகழி புத்தேள் அப்படின்னு சொல்லிட்டு கம்பன் கொண்டு போயிடுறான். இப்போ வினை என்னன்னு பார்ப்போம். இந்திரஜித்தோட தலை அறுத்தல், பொருள் வெல்போர், செயல் இருள் தீர எண்ணுதல். செயலை நான் செய்யணுமா செய்விக்கணுமா? இருள் தீர என்றதுங்கிறது இங்கதான். அவன் என்ன சொன்னா, நான் கொல்லுவேன், இந்த இந்திரன் பகை என்னும் இவனை என் சரத்தால் அறுப்பேன்னு சொன்னான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் என்பவன் கொல்ல முடியாது என்பதை லக்ஷ்மணன் உணர்கிறான். முதல் உணர்தல் ஏன்னா, நான் மானிடன், மானிடனுடைய சக்தியை கொண்டு இந்திரஜித்தை அழிக்க முடியாது என்று அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப கம்பன் அழகா அவனை டிரான்ஸ்பார்ம் பண்றான். இதுவரைக்கும் இருந்தவன் மானிடனாக இருந்த லக்ஷ்மணன் இப்போது ஆதிசேஷனாக மாறுகிறான். அடுத்த பாட்டுல கொண்டு வரான், ஆதிசேஷனாக கொண்டு வரான். எப்படி வந்தான்னா, இதுவரைக்கும் அயோத்தி வேந்தற்கு இளையவன் இதனை செய்தான்னு போன பாட்டுல முடிச்சான். பிளான் பண்ணினது ஒரு மானிடன், செய்ய போறது யாருன்னா உலகெல்லாம் நிறுத்தி நின்ற ஆதிசேஷன். அடுத்த பாட்டு அப்படித்தான் வருது. எந்த பாட்டை பார்த்துருவோம். பார்க்கறதுக்கு முன்னால ஒரு சின்ன சிக்கலும் ஒண்ணு இருக்கு. ஆதிசேஷன் தன் பலத்தை மட்டும் சேர்க்கவில்லை. இப்போ ஆதிசேஷனோட பலத்தை மட்டும் வச்சு அடிக்க முடியுமான்னு கூட சந்தேகப்படலாம். ஆனா இப்ப தனக்கு வேணுங்கிற துணையை சேர்த்துக் கொள்கிறான் லக்ஷ்மணன். ஏன்னா இப்ப டவுட்டே இருக்கக்கூடாது. ஒண்ணு அவன் அடிப்பான், ஒண்ணு நான் சாமையில அவன் சாவாங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ 100% இல்ல 200% அவன் கிளியரா இருக்க விரும்புகிறான். ஒரு துணையை சேர்க்கிறான். சாதாரண துணை பலம் அல்ல அது, இறைவன் என்ற பலமும் அல்ல. ராமனை சேர்த்தா கூட அவனுக்கு பிரச்சனை ஆயிடும், இறைவனை கூட சேர்க்கல. பிரம்மம் என்பதை நமது உபனிஷத்துகளும் புராணங்களும் இதிகாசங்களும் வேதங்களும் அனைத்தும் சொல்கின்றது என்ன? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அப்போ பிரம்மம் என்பது சத்தியத்தின் வடிவாக இருக்கும். அப்போ சத்தியத்தை சேர்த்தால் பிரம்மத்தை சேர்த்ததற்கு சமம். சத்தியத்தை சேர்க்கிறான் இவன். சத்தியம் என்பது எதை சத்தியம் என்று சொல்கிறான்? இறைவன் ராமனே என்பது சத்தியமானால் இந்த இந்திரஜித்தை வெட்டு என்று சத்தியத்தின் துணையை சேர்த்து ஐந்திராஸ்திரத்தை முடிகிறான். இத கம்பன் சொல்றான், வால்மீகியும் சொல்றான். அந்த அம்பு தானா போல, அந்த அம்புக்கு மேல இறைவன் மட்டும் இருந்து போகல, ராமனை மட்டும் கூப்பிடல. ராமன் இறைவன் என்ற சொல் உண்மையாக இருக்குமானால் அந்த சத்தியம்தான் இவனை அடிக்கும். நமக்கு முக்கியம் சத்தியம்தான். பிரம்மம் என்பதுதான் நமக்கு. சொல்லின் வலிமை, ஒரு உருவத்தின் வலிமையை விட சொல்லின் வலிமை நமக்கு முக்கியம். அந்த சொல்லை, சத்தியத்தை தன் வாளியில் ஏற்றி சேர்க்கிறான் ஐந்திராஸ்திரத்தை. இந்த பாட்டை நம்ம பார்க்கணும்னாக்கா, மறைகளே தேரத்தக்க வேதியர் வணங்கற்பால இறையவன் ராமன் என்னும் நல்லற மூர்த்தி எண்ணில் பிறையீற்று இவனை கோரி என்னா பிறையுடை வாழி வாங்கி நிறையுடை வாங்கி விட்டான் உலகெல்லாம் நிறுத்தி நின்றான். இப்ப லக்ஷ்மணன் இல்ல, ஆதிசேஷன். விட்டது ஐந்திராஸ்திரம் அல்ல, ஐந்திராஸ்திரத்தின் மேல் இருக்கக்கூடிய சத்தியம். என்ன சத்தியம்? ராமன் இறையவன் என்பது உண்மை என்ற சத்தியத்தை வைத்துக் கொண்டு அனுப்புகிறான். எந்த அளவுக்கு ஒரு பிலீஃப் என்பது முக்கியம், எந்த ஒரு சத்தியத்தை நாம் நம்ப வேண்டும், நம்பிக்கை என்பதைத்தான் அதில் ஏற்றி தீயவற்றை அழிக்க அனுப்புகிறார்கள் நமது முன்னோர்கள். இங்கே புன்னகைக்க கூடும்.
யாரால் எதை செய்விக்க வேண்டும் என்பதை அறிந்த லக்ஷ்மணன் சத்தியத்தால் அஸ்திர பலம் கூட்டி அதனால் வினை முடித்தான். தன் எல்லை தெரிந்தும் வினை முடிக்க வேறு துணை தேட தவறவில்லை அவன். இப்ப நான் கொல்றேன்னு சொல்லலாம், நான்கிறவன் அங்கிருந்து வெளியே போயிட்டான், நான் அறுப்பேன்னே சொல்லல, அஸ்திரத்தை விடுறான், இந்த அஸ்திரத்துக்கு மேல சத்தியத்தை வச்சு அனுப்புறான். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். மூணாவது குறளும் பார்த்துருவோம். இப்ப நம்ம இதுல டெலிகேஷன் டு த ஹையஸ்ட் லெவல். நம்ம எப்பவும் டெலிகேஷன் மேல இருந்து கீழே வரும் பாக்குறோம், இங்க டெலிகேஷன் வந்து கீழே இருந்து மேல. அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி சத்தியத்துக்கு. அதுதான் உண்மையான, அதை அழிச்சாதான் தீரணும், வேற வழியே கிடையாது சத்தியத்துக்கு. சோ அதனால இந்திரஜித் அழிக்கப்படுகிறான். நம்ம தொடங்கினது ஒரு குறள், கம்பன் 3 குறள் பார்க்க வச்சு விட்டாங்க. அவனது பாடல்ல ஒரு வரியை தாண்டி எழுதியில் எளிவாக சென்று விட முடியாது. இதுதான் அதுல பெரிய பிரச்சனை கம்பராமாயணத்துல. இதை சடகோபரந்தாஜன கம்பனே சொல்றான், பிரம்மமே நீ எதையும் கடந்து சென்று விட முடியும், வேதத்தின் முன் செல்ல முடியும், ஞானியரது ஞானத்தின் முன் செல்ல முடியும், ஆனால் எங்கள் சடகோபனின் ஒரு பாடலின் ஒரு பாதத்தை தாண்டி உன்னால் முன்னால கால் வைக்க முடியாது. எவ்வளவு பெரிய திருமாலாக இருந்தாலும் நம்மாழ்வாரின் ஒரு பாடலின் ஒரு பாதம்னா ஒரு லைன் வச்சுக்கலாம், ஒரு லைனை தாண்டி அவரால் முன்னால அங்க இங்க போக முடியாது. படுன்னு சொன்னா அவர் படுத்துதான் ஆகணும் அந்த ஊர்ல, நில்லுன்னு சொன்னா நின்னுதான் ஆகணும் அந்த ஊர்ல, மாத்தி சொன்னா அந்த ஊர்ல நின்னுதான் ஆகணும், படுத்திருந்த பெருமாள் நின்னுதான் ஆகணும். இவர் நம்மாழ்வார் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அவர் எந்திரிச்சா நின்னாகணும், அவருக்கு வேற வழியே கிடையாது. சோ இந்த அளவுக்கு சொல்லினால் கட்டுப்பட்டவன் பிரம்மன், நமது பிரம்மம். ஆகையால் சொல்லை கொண்டே அடித்தான். நமக்கு கீழே இருப்பவர்களுக்கு தான் நம்ம வந்து டெலிகேஷன் பண்ணணும் அவசியம் இல்லை, மேல இருக்கிறவர்களுக்கும் கொடுக்க முடியும். அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை காமிச்சுட்டு உங்களை மாதிரி முடியுமா சார், நீங்க போனாதான் காரியம் நடக்கும் சொல்லியாச்சுனாக்கா சேர்மனே வந்து கூட நெகோசியேட் பண்ணியிருக்காரு என் கூட ஒரு இடத்துல. எங்களோட டைரக்டர் சொல்வார், அவரெல்லாம் கூப்பிட முடியாது. ஆனா எனக்கு முன்னால இருக்கிற கஸ்டமர் வந்து அந்த ஆளு வந்து பேசினாதான் ஆர்டர் கொடுப்பேங்க. அவர் வந்து பேசுற அளவுக்கு பெரிய ஆர்டரும் கிடையாது. அது என் லெவலோட கொஞ்சம் பெருசு. நான் இப்போ வந்து ஒரு சேல்ஸ் மேனேஜர், எனக்கு மேல இருந்த ஒரு ஜிஎம் வந்து பேசியிருந்தா கொடுத்துருக்கலாம். இவருக்கு ஈகோ ரொம்ப ரொம்ப பெருசு. சொல்றாரு, நான் ஜிஎம் எல்லாம் பேச மாட்டேன், அதுக்கு மேல இருக்க ஆளை கூட்டுவேன், டைரக்டரா கூட்டுவாங்கிற. டைரக்டர் இந்த மாதிரி ஆர்டருக்குலாம் வரமாட்டார் சார்னா என் ஜிஎம் சொன்னார், அவரெல்லாம் வரமாட்டார் சார், சுதாகர் நீ போய் மாட்டிக்குவேன், நீ போய் கேட்க. அவரு மத்தியானம் எல்லாரும் இந்த ஒரு பிச்சை பாத்திரம் மீதி எல்லாரும் மத்தியானம் ஒரு பஃபேல சாப்பிடுவோமே, அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் முன்னால நான் வர வேண்டியதுதான் போச்சு. என்னையா எப்படி இருக்காரு சார், நீங்க வந்தாதான் சார் காரியம் ஆகும், நீங்க பேசினாதான் கொடுப்பேங்கிறாங்க. வந்தார் அவரு. ஏன்னா இப்போ வந்து ஆர்டரோட வேல்யூ முக்கியம் இல்ல, அவர் வந்தாதான் காரியம் ஆகுங்கிறத மத்தவங்க முன்னால நான் சொல்லிட்டேன், அதனால வந்துதான் அவருக்கு. சோ நம்ம வந்து டெலிகேஷன் we can even give it to the higher level if we choose our words appropriately. Lakshmanan chose the Satyam to come and then kill Indrajit for him, and it did. இந்த கம்பெனி நம்மளால இதனாலதான் தாண்ட முடியாது. சடகோபனை எப்படி பெருமாள் தாண்ட முடியாதோ அந்த மாதிரி கம்பெனி நம்மால் ஒரு வரியோட தாண்டி முன்னால போயிட முடியாது. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இன்டாக்சிகேட்டிங். Once you start, you just get hooked to it, hopelessly addicted for good, of course. பாரதி சொல்லுவது போல் நாமும் கதை முடித்தோம், இந்த நாளில முற்றும் நல்லின்பத்தில் வாழ்க. வணக்கம். சுதாகர்ஜி ரொம்ப அழகா மேனேஜ்மெண்ட் கதா காலேஜ் எப்பவுமே பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். இட்ஸ் எ பிக் வெரி குட் மிக்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்பராமாயணம். ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். எல்லாரும் we are all mesmerized. Okay. Now சூரிய தேவன் என்ற புனைப்பெயரோட இருக்கின்ற ரவி பிள்ளை அவர்களை அழைக்கின்றேன். ரவி பிள்ளைஜி. வணக்கம். வணக்கம் வணக்கம். இவருடைய இந்திரஜித்தும் இலக்குவனுக்குமான போரை பற்றிய ஒரு பெருஞ்சொற்பொழிவை மிக ஆவலுடன் கேட்டேன். அதில் குறள் சொல்லும் கூறுகளையும் அதில் அவர் இணைத்து பேசியது மிக அருமை. எனது உடல்நிலை காரணமாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்த 10-15 நிமிடங்கள் என்னால் பேச முடியாது. ஆனாலும் இந்திரஜித் இலக்குவன் என்கிற அந்த கதாபாத்திரங்களில் உள்ள அவர்கள் செய்த போர்களில் உள்ள மகிமையை மட்டும் கொஞ்சமாக சொல்லி செல்ல விரும்புகிறேன். கேக்குது எல்லாத்துக்கும்? கேக்குறது. எல்லாருக்கும் கேக்குது. ஓகே, நல்லது. இதுல இந்திரஜித் வந்து
கம்பன் காட்டுகிற இந்திரஜித் மிகப்பெரிய வீரனாக காட்டுகிறார். அதுல வந்து முக்கியமாக ஒரு விஷயம் கம்பன் சொல்ல விளைவது என்னவென்றால், அதாவது இதுல வந்து கம்பராமாயணத்துல வந்து இந்த போர்க்காட்சி படத்துல யுத்த காண்டத்துல வந்து முக்கியமான யுத்தங்கள்னு சொல்லுகிற போது கும்பகர்ணனுக்கும் ராமனுக்கும் ஆகிய யுத்தம், அப்புறம் வந்து இந்திரஜித்தோட யுத்தம், அப்புறம் ராவணனோட யுத்தம், இதை வந்து சிறப்பாக சொல்லியிருக்கிறார் கம்பர். இதுல வந்து கும்பகர்ணனுக்கும் விபீடனுக்கும் இந்திரஜித்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல தலைப்படுகிறேன். இந்திரஜித்து ராவணன் மகன், இரக்கமில்லா அரக்கன், முன்கோபக்காரன், மூர்க்கன், முனிவர்களையும் தேவர்களையும் இதயத்தில் ஈரமின்றி இம்சித்தவன், அளப்பரிய பாவங்களுக்கு ஆளானவன், சீதையை சிறையெடுத்த தந்தையின் அறங்கொண்ட செயலுக்கு அரணாக நின்றவன். நம்மில் பலருக்கு இந்திரசித்தனை இப்படித்தான் பார்க்க தெரியும். கம்பன் காட்டும் இந்திரசித்தனை அவனுடைய கவிதைகள் மூலமே நாம் தேடி தெளிய வேண்டும். படைப்பாளி ஒரு தாயை போன்றவன். அவன் தன்னுடைய ஒவ்வொரு படைப்பையும் ஆழமாக நேசிக்கிறான். பாத்திரங்களின் பண்புக்கேற்ப அவற்றின் கதியை அவன் காவிய போக்கில் நிர்ணயம் செய்துகிறான். இதுல வந்து 3 விஷயங்கள் நம்ம வந்து இதுல பார்க்கணும். ராவணன் சீதையை சிறையெடுத்த இழி செயலை கும்பகர்ணன் இடித்துரைக்கின்றான். ராவணன் அதை கேளாது இவனை உதாசீனப்படுத்துகிறான். கேளா செவியனாய் இருந்த ராவணன் மீதுள்ள சகோதர பாசம் அறத்திற்கு புறம்பான செயலுக்கும் வேறு வழியின்றி அவனை துணை நிற்கச் செய்கிறது. கும்பகர்ணன் தன்னிஷ்ட அவன் வந்து சீதையை நீ கவர்ந்து வந்தது தவறு, மிக தவறு என்று அறிவுறுத்துகிறான். ராவணன் அவனை ஏளனம் செய்கிறான். ஏளனம் செய்கிற ராவணனையும் பொறுத்து கொண்டு அண்ணனுக்காக தம்பி மனசில்லாம தான் அவன் போருக்கு போறான். போருக்கு போய் அதுல வந்து அந்த போர்ல வந்து கும்பகர்ணன் வதம் செய்யப்படுகிறான். இது ஒரு விஷயம். அதாவது பாசத்திற்காக அறத்தை புறக்கணிக்கும் பாத்திரம் கும்பகர்ணன். இதே மாதிரி விபீஷணனை சொல்லணும்னா அறத்திற்காக பாசத்தை பலி கொடுக்கும் பாத்திரம் விபீடன். இந்த 2 முரண்பட்ட பாத்திரங்களை கம்பன் வால்மீகியை விட அழகாக கையாளுகிறார். 3வதாக இந்திரசித்தன். இந்திரசித்தன் சீதைக்காக வாதிடுகின்ற கட்டம் ஒன்று உண்டு. ஆனால் ராவணன் செயலை இந்திரசித்தன் விமர்சிக்க விரும்பாததற்கு தகுந்த காரணமும் உண்டு. தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. இதுதான் இந்திரசித்தன் கை கொண்ட வாழ்க்கை வேதம். தந்தையிடம் அவனுக்கு இருந்த எல்லையற்ற பாசமும் பக்தியும் ராவணனுடைய எந்த செயலையும் ஆராய்ந்து பார்க்க அவனை அனுமதிக்கவில்லை. இதுலதான் இவரு சொன்ன கருத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாரு. வீரருள் வீரனான இந்திரஜித் அவன் மாயாஜாலத்திலும் தேர்ந்தவன். அந்த மாயாஜாலத்தை முதலில் அழிக்க வேண்டும். அதை அழிச்சாதான் இந்திரஜித்தை கொல்ல முடியுங்கிற ஒரு ஆலோசனையை சொல்றது வந்து விபீடனன். இந்திரஜித்தெல்லாம் அது சாதாரணமா நினைச்சுக்காத, அவனை கொல்லணும்னா நீயும் கொஞ்சம் அந்த அவன்கிட்ட இருக்கக்கூடிய பலங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்றவன் வந்து விபீடனன். இன்னொரு விஷயம் இவர் சொன்னதுல வந்து கஸ்தூரி சொன்னதுல வந்து இரவில் அரக்கர்களின் பலம் கூடும், அதனால் இரவு வருவதற்கு முன்பாகவே இந்திரஜித்தை நீ இன்றே கொன்றாக வேண்டும் என்று சொல்றான். அப்புறம் தான் இவர் கையை துண்டிக்கிறது. அப்புறம் அன்னைக்கே தான் அந்த அவர் சொன்னது வந்து 5ஆஸ்திரம்னு ஒரு விஷயம் சொன்னாரு. அத வந்து இலக்குவன் தேர்ந்தெடுத்த அம்பு திரைமுக அம்பு. அந்த திரைமுக அம்பு வந்து விட்ட பிற்பாடுதான் இந்திரஜித்தன் கழுத்து 2ஆக, கழுத்து வேறு உடல் வேறாக பிரிகிறது. இன்னும் வந்து உங்களுக்கு இந்திரஜித் பத்தி சொல்லும் போது ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை சொல்றேன். இந்திரஜித் இறந்த பிற்பாடு இந்திரஜித்தை வீழ்த்தி ஆகிவிட்டது என்று அறிந்த ராமன் இனி ராவணனை கொல்லுவதில் எனக்கு எந்த தடையும் இல்லை என்று உணர்கிறான். கண்களில் நீரும் நெஞ்சில் மகிழ்ச்சியும்
தோள்களில் பெருமிதமும் தோன்ற இலக்குவன் ராமன் இணையடிகளை தொழுது எழுந்தான். அண்ணன் இந்திரஜித்தை கொன்னுட்டு அங்கதான் அந்த தலையை எடுத்துட்டு கொண்டு வந்து ராமன் முன்னால வைக்கிறான். வைக்கிற போது அதை பார்த்துட்டு ராமனுக்கு பெரும் மகிழ்ச்சி. ஆனா அந்த மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு அவன் அவன் மனம் விம்மி போகிறது. பக்கத்தில் இந்த அனுமனை பார்க்கிறான். தேவர்கள் ஆரவாரம் செய்கிறார்கள். அதை பார்க்கிறான். பேசுவதற்கு வார்த்தை கிடைக்காமல் மகிழ்ச்சியால் மௌனம் பூண்டான் ராமன். அந்த இடத்துல கம்பர் சொல்றாரு, கம்பமதத்து களியானை காவல் சனகன் பெற்றெடுத்த கொம்பும் என்பால் இனி வந்து குறுகினாள் என்று அகங்குளிர்ந்தேன். வம்பு சேர்ந்த மலர்கோயில் மறையோன் படைத்த மாநிலத்தில் தம்பி உடையான் பகை எஞ்சான் என்னும் மாற்றம் தந்தனையால். இந்த தம்பி உடையான் பகை எஞ்சான்ங்கிற வார்த்தை பிரயோகம் எனக்கு தெரிஞ்ச அளவுல கம்பன் தான் முதல்ல உபயோகிச்சிருக்கணும். அதுல மாற்றுக்கருத்துக்கு இருந்தா யாராவது சொல்லுங்க. கம்பன் தந்த இந்த பாடலை பன்முறை ஆழ்ந்து படிக்க வேண்டும். இந்திரசித்தன் தலையை கொய்து வந்த இலக்குவனை பார்க்கிறான் ராகவன். இனி எந்த தடையுமின்றி தன்பால் சனகன் பெற்றெடுத்த ஜானகி வந்து சேர்வாள் என்கிற உறுதி அவன் மனத்தில் ஏற்படுகிறது. அந்த எண்ணம் தந்த இன்பத்தால் அவன் இதயம் குளிர்கிறது. இந்திரசித்தன் வீழ்ந்துபட்டதுமே சீதையை தான் அடைந்து விட்டதாக ராமன் இதயம் நினைத்து மகிழுமானால், முதல் நாள் போரில் தோற்று உயிர் பிச்சை பெற்று சென்ற ராவணன் இன்று போய் நாளைவான்னு சொல்றான்ல ராவணன் பார்த்து ராமன், வாரணம் பொருதமாறும் வரையினை அறுத்த தோளும் அங்கிற அந்த பாடல். அது ராவணன் வீரத்தையும் ஆற்றலையும் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. இந்த இந்திரசித்தன் வீழ்ந்த பிற்பாடு ராவனை வெல்வது மிக எளிதுன்னு நினைக்கிற அளவுக்கு ராமனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருது. இந்த ஒரு விஷயம் இந்திரஜித்தோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லுது. இந்திரஜித்தன் வந்து மிகப்பெரிய வீரனுள் வீரன். அந்த வீரனையே வீழ்த்தியாச்சு, இனிமே வந்து எதுவுமே இல்லை. அப்புறம் இந்திரஜித் வந்து கடைசி வரைக்கும் ராவணன்ட்ட போய் நீ செய்தது தவறு, ஜானகியை கொண்டு வந்தது தவறுன்னு சொல்லவே இல்லை. ஆனா கடைசியா போகிற போது, அதாவது ஒரு பெரிய போரில் தோற்று விட்டு அவன் மறைந்து விடுகிறான், மேகத்துள் மறைந்து விடுகிறான். இலங்கையை வந்து அடைகிறான். இலங்கை வந்து அன்னைக்கு ராத்திரி ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாளைக்கு போய் திரும்பி வந்து அந்த சண்டையை ஆரம்பிக்கலாம்னு போறதுக்கு முந்தி ராவணனை வந்து பாக்குறான். ராவணனை வந்து பார்க்கிற போது ராவணன்ட்ட அன்னைக்கு சொல்றான் இந்திரஜித், நீ செய்தது தவறு, நீ ஜானகியை வந்து இத மாதிரி நீ கொண்டு வந்திருக்க கூடாது. இதுல மிக சிறப்பாக இந்திரஜித்தோட கதாபாத்திரத்தை கம்பன் சொல்லுகின்ற பொழுது, ஒரு 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 தந்தைக்கும் ஒரு மகனுக்கும் உள்ள பாச பிணைப்பு. இந்திரஜித்தை பொறுத்த அளவுல ராவணன் செய்கிறது தவறாகவே இருக்க முடியாது. ராவணன் என்னோட தந்தை, அந்த தந்தையை தான் நான் எப்போதும் பாராட்டுவேன், தந்தை சொல்லு மிக்க மந்திரம் இல்லை கடைசி வரைக்கும் துணைன்னு இருக்கிறான். அதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, கும்பகர்ணனோ வேறு பல வீரர்களோ சண்டைக்கு போகும்போது நாமல் தோற்று விடுவோம், நாம் இறப்பது உறுதி என்ற மனத்தன்மை இழந்த ஒரு நிலையிலேயே செல்கிறார்கள். ஆனால் இந்திரஜித்தன் ஒருத்தன் தான், நான் கண்டிப்பா ஜெயிச்சுட்டு வருவேன். கடைசியாக வந்து கடைசி வரைக்கும் இந்திரஜித்தன் நான் தோற்று போகும்னு நினைக்கவே இல்லை. விபீடன் மட்டும் இலக்குவனுக்கு துணையாக இல்லாமல் இருந்திருந்தால் இந்திரஜித்தை இலக்குவனால் வென்றிருக்க முடியாது. இதை ராமனையே ஒரு கட்டத்தில் எடுத்துரைக்கிறான். நீ எல்லாம் வீரத்துல வென்றுட்டேன்னு நீ பெருமிதமா பேசிக்கிட்டு இருக்கிற, இந்திரஜித்தை வீழ்த்த பிற்பாடு எல்லாரும் வந்து ராமன் முன்னாள் நிக்கிறாங்க. இலக்குவனுக்கு ரொம்ப பெருமிதமா இருக்கு, ஆனந்தத்துல ஒரு நின்றுட்டு இருக்கிறான். அப்ப ராமன் அவனுக்கு ஒரு விஷயம் சொல்றான், நீ மட்டும் தனியா இதை வந்து ஜெயிச்சிட்டேன்னு சொல்லாத, அப்படி நம்பாத. விபீடனன் உன் கூட இருந்தான், கூடவே இருந்து உனக்கு எதை எப்ப செய்யணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தான், அதனாலதான் நீ ஜெயிச்சேன்னு அவனுக்கு ஒரு மட்டம் தட்டி சொல்ற மாதிரியோ அல்லது உண்மையை உணர்த்துவது மாதிரியா சொல்றான். இத மாதிரி இந்திரஜித்துங்கிற இந்த படைப்பு கம்பன்ல மிகப்பெரிய விஷயம் வந்து இந்திரஜித் படைப்பாதான் நான் கம்பராமாயணத்துல ஓரளவு படிச்சிருக்கின்ற ஒரு இதுல சொல்றேன்னா, இந்திரஜித்தோட படைப்பு, இலக்குவனுக்கும் இந்திரஜித்துக்கும் நடந்த யுத்தம், அந்த யுத்தம் தான் மிக பெரிதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்றேன். ராமாயணத்துல வந்து இருக்கிற நிறைய கதாபாத்திரங்களோட பெயர்கள் இன்னைக்கும் வந்து நம்ம வடநாட்டிலையும் தமிழ்நாட்டிலையும் பெயர்கள் வைக்கிறோம்.
குகன் வைக்கிறோம், அப்புறம் இலக்குவன் வைக்கிறோம், எல்லாம் வைக்கிறோம். ஆனா ராவணன் பகுதியில இருக்கிற அரக்கர்களோட பெயர்களை யாருமே வச்சது கிடையாது. அதுக்கு விதிவிலக்கு இந்திரஜித். குறிப்பா நிறைய வடநாட்டில் உள்ள பெயர்கள் வந்து இந்திரஜித்னு வரும். இந்திரஜித் குப்தா மிகப்பெரிய அரசியல்வாதி. இந்த மாதிரி இந்த இந்திரஜித்ங்கிற ஒரு கதாபாத்திரத்தை வந்து வால்மீகியும் சரி கம்பனும் சரி மிகப்பெரிய ஒரு அளவில் பாராட்டுகிறார். வீரர்களுக்கெல்லாம் வீரன் என்கிற நிலைப்பாடுடன். இலக்குவன் மிகச்சிறந்த வீரன் தான், ஆனால் இலக்குவனுக்கு இணையான வீரம் கொண்டவன் இந்திரஜித். முதல் கட்டத்தில் நாகபாசத்தாலையும் அதை கருடன் வந்து அதை எடுத்து கொடுக்குறான். அப்புறம் ரெண்டாவது வந்து ஆல்மோஸ்ட் இந்த பிரம்மாஸ்திரத்தை உபயோகிச்சு சாச்சிடறான். அப்புறம் வந்து மருத்துவமனையை கொண்டு வந்து அந்த மருந்தெல்லாம் கொடுத்து திரும்பி உயிர்ப்பிக்க வைக்கிறாங்க. அதாவது ராமனையோ இலக்குவனையோ வேற எந்த அரக்கர்களுமே தோற்கடிக்கவில்லை. ஆனால் இந்திரஜித் ஒருவன் ஒரு முறை இல்லை இருமுறை இலக்குவனை தோற்கடித்திருக்கிறான். அவ்வளவு பெரிய வீரன் இந்திரஜித். இது இந்திரஜித்தினோட ஒரு அந்த கேரக்டரைசேஷனை மட்டும் நான் எடுத்து சொல்றேன். மற்றபடிக்கு மொத்த கம்பராமாயணத்திலையும் கம்பனை பொறுத்த அளவுல இந்திரஜித்துக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சூரியதேவன் அவர்களே. தமிழ் மழையே பெய்து விட்டது. சுதாகர்ஜியும் சூரியதேவன் ரெண்டு பேரும் வந்து தமிழ்ல ரொம்ப அழகாக பேசினார்கள். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஃபியூ வேர்ட்ஸ். இந்த குறள் சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். சிவாஜி கணேசன் வந்து 1988-89ல ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சார், தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படின்னு சொல்லிட்டு. அது அவருடைய லைஃபே வந்து ஒரு வருஷம் தான் இருந்தது. 88-89ல வந்து முடிஞ்ச போயிட்டது. ஸோ இதுக்கு நம்ம we have to see the reason. அவர் சிவாஜி கணேசனோட பேர் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றவர். அந்த 88-89ல வந்து தேர்தல் நடக்கும்போது ராஜீவ் காந்தி வந்து ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சுக்கணும்னு சொன்னாரு. ஆனா வந்து சிவாஜி கணேசன் வந்து ஜெயலலிதாவோட கூட்டணி கூடாது, ஸோ நம்ம வந்து ஜானகி அம்மையாரோட கூட்டணி வச்சு அது இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அது சரியாக வரவில்லை. ஸோ ஒரு தொகுதியில் கூட அவரால் வெற்றி பெற முடியவில்லை. இது வந்து ரியல். இது நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தாக்க தேர்தல் அப்படின்ற அவர் தேர்தலில் ஈடுபட்டது, அந்த தேர்தல் செயலே வந்து ஒரு சரியாக ஆராய்ந்து பார்க்காதது. அவர் வந்து தனக்கு பலம் இருக்கிறதா அப்படின்ட்டு வந்து சரியாக ஆராயவில்லை. பகைவர்களுடைய பலத்தையும் சரியாக ஆராயவில்லை. அதோட கூட இருக்கிறவங்களுடைய துணையோட பலத்தையும் ஆராயவில்லை. அதனால வந்து இட் வாஸ் அ டோட்டல் ஃபெயில்யூர். ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு எல்லாம் வந்து குட் நைட் மோகன் பத்தி தெரிஞ்சிருக்கோம். அவர் வந்து 1984ல வந்து இந்த குட் நைட் கம்பெனியை ஆரம்பிச்சாரு. அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னாக்கா, அவர் திருச்சூர்ல வந்து பூங்குன்னம் அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து அவர் ரொம்ப சாதாரண குடும்பம். அங்கேருந்து வந்து பாம்பே வந்தார். பாம்பே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார். தெரு தெருவா போய் வித்துட்டு வர வேண்டியது அந்த மாதிரிலாம் பார்த்தாரு. அதுக்கப்புறமா அவர் தான் he was selling basically some kind of mosquito repellents etc. அப்புறம் தானே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சார். ஆரம்பிக்கும் போது அவருக்கு கை கொடுத்தது வந்து 3 பேர். எப்பவும் அவர் அதே தான் சொல்லுவார். நான் அந்த கம்பெனில வேலை பண்ணியிருந்தேன், 4-5 வருஷம் வேலை பண்ணேன். அவர் எப்பவும் சொல்லுவார் வந்து ஐ வில் நெவர் ஃபர்கெட் 3 persons. ஒன்று வந்து பேங்க் ஆஃப் இந்தியா தான் அவருக்கு வந்து அவர்கிட்ட பைசாவே இல்லாத சமயத்தில் அவருக்கு 20 லட்சம் ரூபாய் வந்து லோனா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்ட் கிரியேட்டிவ் யூனிட்னு சொல்லிட்டு. மூன்றாவது வந்து சுமிட்டோமோ கெமிக்கல்ஸ் ஃப்ரம் ஜப்பான். ஸோ இதுல வந்து முக்கியமானது என்னன்னாக்கா அவருடைய ப்ராடக்ட் வந்து இட் வாஸ் வெரி குட். செகண்ட் திங் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட், அந்த சமயத்தில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் குட் நைட்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஐ எம் நாட் ஏபிள் டு ரிமெம்பர் தட் ஜிங்கிள். ஸோ இந்த இடத்துல வந்து இது வெற்றிக்கு காரணம் என்னன்னாக்க அவருடைய செயல், அதாவது அந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணணுன்ற அந்த செயல், பிளஸ் அவருடைய துணை பேங்க் ஆஃப் இந்தியா, கிரியேட்டிவ் யூனிட், அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் சுமிட்டோமோ கெமிக்கல்ஸ், இது மூன்றும் சேர்ந்ததுனால வந்து அவரோட சக்சஸ் ஆச்சு. ஒரு சின்ன கதை. ஒரு ஜார்ல வந்து ஃபுல்லா வந்து கிரெயின்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா ஃபில்லப் பண்ணிட்டு அது மேல வந்து ஒரு சின்ன சுண்டலியை வந்து வச்சிடுறான். சுண்டலிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நிறைய ஜார் ஃபுல்லா நமக்கு இருக்கு, நம்ம எங்கேயும் போய் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், இதையே சாப்பிட்டு நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
So it started eating every day. After few days, it reached the bottom of the jar. ஏன்னா அதுக்கப்புறம் அதுல வந்து ஒன்னும் தானியங்களா ஒண்ணுமே இல்லை. So it got trapped and it could not come out. Now it can survive only if someone adds some grains, and even if so, அதுக்கு பிடிச்ச மாதிரி கிரெயின் யாருன்னா ஆட் பண்ணணும். அப்படி இல்லைனாக்கா அதுக்கு ஒண்ணுமே இல்லாம வந்து இட் ஹாஸ் டு டை. இதுல இருந்து என்னென்ன லெசன்ஸ் எல்லாம் we can learn. ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் pleasure can lead to a long term trap. Second வந்து if anything is coming easily without any effort, then you become comfortable and you are getting into the survival mode. மூணாவது வந்து when skills are not used, you lose more than your skills. இது வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். அதுக்கப்புறமா அப்புறம் சாய்ஸே இல்லாம போயிடும். ரைட் ஆக்ஷன் ஹாஸ் டு பி டேக்கன் தி ரைட் டைம். அவர் சுதாகர்ஜி அதை சொன்னாரு. கரெக்ட், அந்த அந்த காலம் நிறைய சரியான காலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திங்க் அண்ட் அனலைஸ் பிஃபோர் டேக்கிங் எனி ஆக்ஷன். இது முக்கியம். இதுல வந்து ப்ளீஸ் மியூட் யுவர் பஞ்சாட்சரம்ஜி, மியூட் பண்றீங்களா? வணக்கம் 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 ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். உங்க போன் கொஞ்சம் மியூட் பண்ணிட்டுங்களேன் உங்க கம்ப்யூட்டர். தேங்க்யூ. இதுல நமக்கு என்ன? வணக்கம் வணக்கம். கொஞ்சம் மியூட் பண்றீங்களா உங்க இத? ஐயா நான் பாளையத்துல இருக்கேன். என் பேர் பண்டிதரம். ஐயா உங்க உங்க போனை கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ இதுல வந்து முக்கியமா என்னன்னாக்க அந்த குறள் நம்ம பார்த்தாக்க வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கி செயல். அந்த தூக்கி செயல்ன்றதுக்கோசரம் உதாரணம் வந்து இந்த சுண்டலியோட இது. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன கதை. ஒரு மாங்க், சீஃப் மாங்க் ஒருத்தர் இருக்காரு. ஒரு சின்ன பையன் வந்து அவர்கிட்ட வந்து என்ன நீங்க சேர்த்துக்கிறீங்களா உங்களோட மடத்துல அப்படின்னு வந்து கேட்கறான். அவர் வந்து கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா நாலேஜ் இருக்கு, உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இருந்தாலும் எனக்கு உங்க மடத்துல சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நீ சரியா யோசிச்சு பாரு, உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும். then he says yes yes I remember I can play chess. என்ன விளையாடுவியா நீ அப்படின்றாரு. ஏதோ சாதாரணமா நான் விளையாடுவேன் அப்படின்றது. ஓகே, நம்ம ரெண்டு பேரை வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கலாம். நீ வந்து என்ன தோக்கடிச்சிட்டீங்கன்னாக்க இல்ல நான் வந்து தோக்கடிச்சிடுவேன். யார் தோத்து போயிடுறாலோ அவளோட மூக்கை வந்து இந்த கத்தியால வந்து அறுத்துருவோம் அப்படின்றாரு. ஸோ இவனுக்கு வந்து எப்படியாவது அந்த மடத்துல சேரணுன்றது. பட் இருந்தாலும் இந்த ரிஸ்க் இருக்கு, மூக்கு அறுந்து போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்றான். பாய் வந்து ரொம்ப நர்வஸா இருக்கான். ஸோ தென் ஹீ ஸ்டார்டட் பிளேயிங் இட். முதல்ல ரொம்ப மோசமா விளையாடுறான். ரொம்ப மோசமா விளையாடிட்டு அதுக்கப்புறமா அவன் திடீர்னு வந்து அவனுக்கு வந்து ஒரு மாதிரி கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கு. கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆன உடனே then he started playing and he improved and then he almost reached the winning position. அந்த சமயத்துல வந்து he started thinking, நம்ம வந்து வின் பண்ணிட்டாக்க then it's a bad thing for the monk. ஸோ அவர் தோக்க கூடாது, ஏன்னா அவர் இருந்தாரு மற்றவங்களுக்கு தான் நல்லது நடக்கும், அவர் வந்து குருஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்து தப்பா ஆடிடுறான். அதனால வந்து அவன் தோத்து போயிடுற நிலைக்கு வந்துடுறான். அந்த சமயத்துல வந்து மாங்க் என்ன பண்றாரு, அந்த கத்தியால வந்து அந்த அவனோட மூக்க இருக்கிறது போல அந்த இருக்க டேபிள் மேல அந்த கத்தியை குத்திடுறாரு. குத்திட்டு வந்து எஸ் யூ ஆர் இன், நான் வந்து சேர்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அந்த பையனுக்கு வந்து ஏன் சேர்த்து அப்படி சேர்த்தான்னு புரியல. ஸோ ஐ சேஸ் நவ் யூ ஹாவ் டூ குவாலிட்டிஸ். ஒன்று வந்து செல்ஃப் ரியலைசேஷன், அதாவது மகா பிரஜ்னா, அதாவது கான்சென்ட்ரேஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் உங்ககிட்ட இருக்கு, அதனால அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து மகா கருணா, கம்பேஷன், அது இருக்கிறதுனால வந்து லைஃப் வில் பி மீனிங்ஃபுல் ஃபார் யூ அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல வந்து அவனுக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து தன் வலியும் தெரியுது. அதனுடைய தன் வலின்னா அவனுடைய தன்னுடைய வலிமை தெரிஞ்சிருக்கு. அதே சமயத்துல வந்து அந்த செயலோட இம்பாக்ட் என்ன அப்படின்ற ஒரு தூக்கி செயல் அந்த பண்ணிட்டு தென் ஹி டேக்ஸ் அ டிசிஷன் ஆஃப் கம்பேஷன், அதாவது தான் வின் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. இது ஒரு சின்ன கதை. ஒரு ஒரு ரொம்ப பயில்வான ஒருத்தன் இருக்கான். அவன் வீட்டுல வந்து எலி தொல்லை இருக்கு. அந்த எலியில வந்து ஒரு பெரிய ஒரு எலி, ஒரு முரட்டு எலி ஒண்ணு இருக்கு. அது வந்து எல்லாத்தையும் தின்னுடுறது. அவன் வீட்டுல பூனை கொண்டு பூனையே காயப்படுத்துற மாதிரி அந்த மாதிரி ஒரு முரட்டு எலி அது வந்து. சரிட்டு அவன் என்ன பண்றான், பக்கத்து வீட்டுல இருந்து ரெண்டு பூனையை அடிச்சுட்டு வரான். ரெண்டு பூனையை வந்து இந்த எலி வந்து அந்த ரெண்டு பூனையும் அடிச்சு போட்டு காயப்படுத்தி அமுச்சு விடுறது. அதுக்கப்புறம் அவனையே ட்ரை பண்றான். அவனையும் வந்து அந்த பூனை அந்த எலி வந்து அவனையும் மேலே தாக்கிடுறது.
இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் யாரையோ போய் கேட்கறேன், என்ன பண்ணட்டும். அவர் சொல்றாரு, ஓகே, இந்த ஊருக்கு வெளியில ஒரு கழட்டு பூனை ஒண்ணு இருக்கு, நீ அந்த கழட்டு பூனை ஒண்ணு ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு. ஸோ அந்த கழட்டு பூனையை வந்து ஆஷ்னு வரான். ஆஷ்னு வந்துட்டு அந்த கழட்டு பூனையை வந்த உடனே அது வந்து உக்காண்டுருது. உக்காண்டு இங்க 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 எங்கேயுமா ஒரு இடத்துலயும் ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்துல இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் இப்படி அந்த அந்த முரட்டு எலி வந்து இப்படி பாக்குறது, என்ன இந்த பூனைக்கு வந்து கரடு இது ஒன்றும் தெரியல, பாவம், சரி அது பாட்டுக்கு அதுவா இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு வெளியில போயிட்டு தின்னுட்டு எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இட் ஸ்டார்ட்ஸ் ஈட்டிங் ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் இப்படி திரும்பி நல்லா டான்ஸ் ஆடிட்டு அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. அந்த நாள் ஃபுல்லா அந்த கரட்டு பூனை ஒண்ணுமே பண்ணல. மறுநாள் கிளம்புற மறுபடியும் அந்த அந்த எலி வருது. எலி வந்துட்டு அந்த பூனையை பக்கத்து பூனையும் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருக்கு. சரி, ரொம்ப பிந்தாசா இதுவும் போயிட்டு இருக்கிற ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டுட்டு மல்ல திரும்பி வந்துட்டு இருக்கும்போது அந்த அந்த கரட்டு பூனை ஒரே அடியில வந்து அந்த மொரட்டு எலியை வந்து அடிச்சு கொண்டுடுறது. இதை பார்த்துட்ட உடனே அந்த பயில்வானுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி நீ எப்படி பண்ணிட்ட நீ, வாட் இஸ் த சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும். எலிக்கு தெரியும் வந்து நம்ம என்னென்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு அது எலிக்கு தெரியும். அதனால வந்து நமக்கும் வந்து அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். வி ஷுட் நோ எவ்ரிதிங் அபவுட் அவர் எனிமி. அப்படி இருந்தாதான் வந்து நம்மளால வந்து வின் பண்ண முடியும். ஸோ யூ ஹாவ் டு எக்ஸ்பெக்ட் வாட் தி எனிமி இஸ் கோயிங் டு டூ. எதிரியோட வலிமை நல்லா தெரிஞ்சுட்டு எதிரியோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா யூ வில் பி ஏபிள் டு வின். இது ஒரு சின்ன கதை, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாரதத்துல வந்து பாரத போர், அதாவது மகாபாரதம் 18th டே, அந்த வந்து லாஸ்ட் டே. ஸோ கிருஷ்ணா எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணர், பீமன், தர்மன், நகுல, சகாதேவன் இவெல்லாம் உட்காந்து வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணா நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு, நாளைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே, 18th டே. வந்து சல்லியன் அவர் தான் வந்து ஹீ இஸ் கோயிங் டு லீட் துரியோதனுடைய சேனையை. இவ்வளவு நாளா தேர்ப்பாகனா இருந்தா இப்ப வந்து ஹீ இஸ் கோயிங் டு பி தி லீடர். ஸோ பீமன் சொல்றான், அதான் நான் பாட்டு இது பண்ணிடுவேன், எங்களுக்கு உறவு தான், பட் இருந்தாலும் நான் பண்ணிடுவேன். நகுலன் சகாதேவன் எல்லாம் வந்து உறவுன்னு ரொம்ப பார்த்துட்டு இருப்பா, எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் சச் கைண்ட் ஆஃப் ஃபீலிங், ஸோ ஐ வில் பீட் ஹிம், ஐ வில் கில் ஹிம் அப்படின்றான். ஸோ கிருஷ்ணர் சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, உன்னாலும் முடியாது. ஸோ கடைசியில் அவர் வந்து சொல்றாரு, இது வந்து தர்மர் ஒத்தரால் தான் பண்ண முடியும். ஏன்னாக்க சல்லியன் ஹஸ் காட் சம் கைண்ட் ஆஃப் பூன், வரம். யாராவது வந்து கோவப்பட்டு வழி உணர்ச்சியோட, ஆத்திரத்தோட, வருத்தத்தோட இந்த மாதிரி சேர்ந்து போர் புரிஞ்சால் அவளோட சக்தி எல்லாம் வந்து சல்லியனுக்கு வந்து 1000 டைம்ஸ் வந்து கிடைச்சிடும். ஸோ அதனால வந்து யாரு கோவப்படாம, கருணையோட, பழி உணர்ச்சி இல்லாமல், ஆத்திரம் இல்லாம, வருத்தம் இல்லாம யார் ரொம்ப கருணையோட போர் பண்றாளோ அவளால் தான் வந்து சல்லியனை வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சல்லியனோட வீரம், வலிமை இதெல்லாம் யாருக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கோ ஒன்லி தோஸ் பீப்புள் வில் பி ஏபிள் டு வின் ஹிம் அப்படின்ட்டு. அதாவது எதிரியோட பலத்தையோ பலவீனத்தையோ நல்லா தெரிஞ்சாதான் then you will be able to win. So இந்த மாதிரி நம்ம வந்து we can go on giving examples about the வினை செயல், அப்புறமா வந்து தன்னுடைய வலிமை, அப்புறம் வந்து மாற்றானோட வலிமை, துணை வலிமை. இதுல பாத்தீங்கன்னாக்க இந்த சீக்வன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன சொல்றாரு, செயல் வலிமை, அதாவது வினையோட வலிமை, அதை வந்து ஆரம்பிக்கணும். சப்போஸ் யூ வாண்ட் டு ஹேவ் அ ப்ராடக்ட் லான்ச் ஆர் ப்ராஜெக்ட் பிளானிங், வாட் எவர் தட் யூ வாண்ட் டு டூ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ராஜெக்டோ அந்த செயலோ அதை பத்தி நல்லா இம்பாக்ட், அதோட ரிஸ்க் அசஸ்மெண்ட் எல்லாம் கரெக்டா பண்ணணும். இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்ல கரெக்டா பண்ணி whether it is going to give any bad impact to anybody or it is going to be good for everyone, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்ட்ரெங்க்ஸ் அண்ட் வீக்னஸஸ், அப்புறம் வந்து எதிரியோட, அதாவது நம்மளுடைய காம்படிட்டர்ஸோட வீக்னஸஸ் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு கடைசியில நம்மளுடைய துணை, நம்மளுடைய அலைஸ், அதாவது இப்போ நம்ம கம்பெனியா இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பர்ச்சேஸ், அதாவது நம்மளுடைய கஸ்டமர்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய வெண்டர்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய எம்ப்ளாயிஸ், ஆல் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இவருடைய வலிமையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம காம்படிட்டர்ஸோட வலிமையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் then you will be able to do your product launch or whatever it is. இன்னைக்கு வந்து சிவாஜி வந்து மகாவீர் சிவாஜி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அவர் எப்படி வந்து மற்றவர்களெல்லாம் வந்து தந்திரமாக வின் பண்ணார் அப்படின்றது. இது வந்து நம்ம இதை பத்தி ஆல்ரெடி we have discussed enough in December. இருந்தாலும் வந்து சிலதெல்லாம் நம்ம அப்போ டிஸ்கஸ் பண்ணாத வந்து சொல்றாங்க. அந்த சமயத்தில் we talked about SWOT analysis, strengths, weaknesses, opportunities and threats. Strengths and weaknesses எல்லாம் வந்து internal, opportunities and threats எல்லாம் வந்து external. இந்த ஆல்பர்ட் ஹம்ஃப்ரே அப்படின்றவர் வந்து ஆக்சுவலி
everyone says it was it was started by him அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவர் சொல்றாரு நான் ஒண்ணு இதை பத்தி ஒண்ணு பண்ணலன்ட்டு. இருந்தாலும் let us give the credit to him. So SWOT analysis sometime around 70 80 50 70 1960s 1970s இது ஆரம்பிச்சது. So around 50 years ago this one was introduced. இதை வந்து ஆல்ரெடி திருவள்ளுவர் வந்து 2300 இயர்ஸ் முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு. இதோட ரிலேட்டட் திங்ஸ் லைக் பெஸ்ட் அனாலிசிஸ், அதாவது எக்ஸ்டர்னலுக்கு வந்து பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியோ அண்ட் டெக்னாலஜிக்கல் டு அசஸ் தி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ். இதை வந்து சம் பீப்புள் வந்து தே மே ஆட் டூ மோர் திங்ஸ் வந்து, அதாவது என்விரான்மெண்டல் அண்ட் லீகல் ஆட் பண்ணிட்டு அது பெஸ்டல் அப்படின்னு ஆயிடும். இது வந்து ஒரு ஹார்வர்ட் ப்ரொஃபசர் பிரான்சிஸ் அக்வலார் அப்படின்றவர் இதை ஆரம்பிச்சு வச்சாரு. இதே மாதிரி வி ஹாவ் ஒன் மோர் டூல் கால்ட் போர்ட்டர்ஸ் 5 forces analysis. இது வந்து திஸ் அ ஃப்ரேம்வொர்க், மெத்தட் ஃபார் அனலைசிங் தி காம்படிஷன். எப்படி காம்படிஷன்லாம் என்னென்ன இருக்கும், அதை வந்து ஹவு டு டிட்டர்மைன் தி காம்படிட்டிவ் இன்டென்சிட்டி அண்ட் த்ரெட்ஸ். Basically it consists of threats of new entry, threats of substitution, bargaining power of suppliers, bargaining power of buyers and competitive rivalries. So எல்லாத்தையும் பத்தி வந்து என்டையர் திங் அபவுட் தி காம்படிஷன், அதாவது பகைவன்ன்ற மாதிரி. இது மைக்கேல் போர்ட்டர் அப்படின்ற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அவர் பண்ணாரு. இதே மாதிரி there is one more management tool that's in theory, it's called Hoshin Kanri அப்படின்ட்டு, Hoshin Kanri, sorry. இது வந்து it's a 7 steps process in the strategic planning in which the company goals are, how the company goals are communicated throughout the company and put into action. So இதெல்லாம் வந்து related to this குறள் in the modern way. இதையே வந்து வித்துர நீதியில, அப்புறமா வந்து மனு நீதியில, சுக்கர நீதியில எல்லாம் ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்கா. SWOT அனாலிசிஸ் பத்தி சுக்கர நீதியில சொல்லும்போது, ஆஃப்டர் ரீச்சிங் எக்ஸாம்பிள், இது வந்து எக்ஸாம்பிள், ஆஃப்டர் ரீச்சிங் லங்கா வந்து ஹனுமான்ஜி டிட் அ காம்படிட்டிவ் கம்ப்ளீட் அனாலிசிஸ் ஆஃப் தி சிச்சுவேஷன், அசஸிங் their strengths and weaknesses. சுக்ரநீதியில பார்க்கும்போது அவர் சொல்றாரு வந்து கிங் ஷுட் ஹேவ் 3 characters, தட் ஆஃப் தி ஆட்டம் மூன் டு தி லேர்னட் பீப்புள், தட் ஆஃப் தி சம்பர் சன் டு தி எனிமீஸ், அதாவது எனிமிகிட்ட வந்து நம்ம சம்பரோட சன் மாதிரி வறுத்து எடுத்துடணும். அப்புறம் ஸ்ப்ரிங் சன் டு தி சப்ஜெக்ட்ஸ். சுக்ரநீதியில் நான் சொன்ன, ஐ எம் நாட் கெட்டிங் இன்டு தி டீடைல்ஸ் ஆஃப் மனு நீதி அண்ட் வித்ர நீதி. வித்ர நீதியில வந்து அந்த சுன்சுன்னு சொல்லிட்டு ஆர்ட் ஆஃப் வார் பத்தி எழுதியிருக்காரு இல்லையா, அதை மாதிரி சேம் திங், தன்னை விட பலசாலியுடன் யுத்தம் செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் தி மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. திஸ் இஸ் வாட் வி கெட் ஃப்ரம் திஸ் குறள். Thank you. So I will now leave this to others for discussion. Vishwanath ji. Vishali ji, please. ஓகே, தேங்க்யூ முரளிஜி. அந்த சுதாகர்ஜி, இன்னைக்கு நீங்க ரொம்ப அருமையா சொன்னேன். ஒரு 40 நிமிஷம் ராமாயணத்துல நடந்த அந்த வார் சீனை, இந்திரஜித்துக்கும் லக்ஷ்மணனுக்கும் நடந்த அந்த வார் சீனை இங்க கண்ணு முன்னாடியே நீங்க கொண்டு வந்துட்டேன். அவ்வளவு அருமையா இருந்தது. அது அழகா மேனேஜ்மெண்ட் பாயிண்டோடையும் திருக்குறளோடையும் அந்த கம்பனின் கவி சுவையோடையும் ரொம்ப அழகா சொன்னேன் நீங்க. நான் முதல்ல திருக்குறளுக்கு போயிடுறேன், அதுக்கப்புறமா நான் கம்பராமாயணத்துக்கு வரேன். ஆஸ் யூ செட், இட்ஸ் இன்டாக்சிகேஷன். அது வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். நான் இந்த இடத்துல திருவள்ளுவர் விவேகம், ஒரு செயலை விவேகத்தோடு செயல்படுவது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத அவர் எடுத்து கூறுகிறார். சரி, 2 விஷயம். ஒரு செயலை செய்யும் போது வேகத்தோடு செய்யறது, விவேகத்தோடு செய்யறது. வேகத்துக்கும் விவேகத்துக்கும் என்ன வித்தியாசம்? வேகத்தோடு செய்யறது அப்படின்னா மனசுல தோன்றிய விஷயத்த யோசிக்காமல் உடனே இறங்கி அதை செயல்படுத்துவது வேகத்தோடு செய்யும் செயல். இந்த வேகத்தோடு செஞ்சானா என்ன ஆகும் அப்படின்னா, பின்னால வருவதை யோசிக்காம செய்யறதுனால பல நேரங்களில் துன்பத்தையே நமக்கு தரும். ஆனால் விவேகத்தோடு செய்யும் செயல் என்றால் இதேதான், தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, ஆப்பனன்ட் ஸ்ட்ரென்த் என்ன, சுற்று எப்படி இருக்கு, எந்த நேரத்துல எதை எந்த காயை நகற்ற வேண்டும், இதனால் வரும் பயன் என்னவாக இருக்கும், இதையெல்லாம் யோசித்து செய்வதுதான் விவேகத்தோட செய்யுது. சோ இந்த இடத்துல திருவள்ளுவர் விவேகம்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பத்தி வலியுறுத்ததாக நான் கருதுகிறேன். இதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். முரளிஜி ரொம்ப அழகா நிறைய குட்டி கதைகள்லாம் சொன்னார் அவர். நம்ம வேர்ல்டு வார் பார்த்தோம் அப்படின்னா
போத் நெப்போலியன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆகட்டும், செகண்ட் வேர்ல்டு வார் ஆகட்டும், நெப்போலியனோட பீரியட்ல பேட்டில் ஆஃப் ரஷ்யா, இந்த ரஷ்யால நெப்போலியன் டிசம்பர் மந்த் ஹி இஸ் வேஜிங் த வார் ஆன் ரஷ்யா. இது வந்து தப்பான ஒரு கால நேரத்தை அவர் சூஸ் பண்ணிடுறார். டிசம்பர் மாசம் கடும் குளிரா இருக்கும் அந்த ஏரியால. ஆனா அது எதை பத்தியும் யோசிக்காம நெப்போலியன் போனதுனால இந்த பேட்டில் ஆஃப் ரஷ்யால அவர் வந்து நெப்போலியனோட படைகள் முழுவதுமாக தோல்வியை சந்திக்கிறது. இதுக்கப்புறமே அந்த படையே வீக் ஆகி நெப்போலியனுமே கேப்சர் ஆயிடுறாரு. இது ஒரு பக்கம். இதே மிஸ்டேக்க ஹிட்லரும் செய்யறார். இதே பேட்டில் ஆஃப் மாஸ்கோ, ஆபரேஷன் இதுக்கு பேரு டைஃபூன் அப்படின்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அதை பத்தி தெரியும். பேட்டில் ஆஃப் மாஸ்கோ வந்து வேர்ல்டு வார்லயே, இது வரைக்கும் நடந்த வார்லயே அதிக உயிர் சேதம் நடந்தது இந்த பேட்டில் ஆஃப் மாஸ்கோல தான். கிட்டத்தட்ட ரஷ்யால மட்டும் 29 லட்சம் மிலிட்டரி men have died in the war. அண்ட் ஹிட்லரோட சைட், ஜெர்மனி சைட்ல 10 லட்சம் வீரர்கள் செத்துருக்கா. இதை தவிர ரஷ்யாவில் காமனஸ் செத்ததுன்னு கணக்கிட்டனா புட்டினோட கணக்குப்படி கிட்டத்தட்ட 2 கோடி பேர் உயிரிழந்திருக்கதா அவர் சொல்றார். ஸோ அவ்வளோ பெரிய வார் நடந்திருக்கு. அகெயின் பேட் பிளானிங். மாஸ்கோக்குள்ள என்டர் ஆகும்போது ஆல்மோஸ்ட் 8 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஹிட்லரோட படைகள், ஜெர்மனியான படைகள் வந்து விட்டது. இருந்தாலும் இவர்கள் ஜெர்மானியர்கள் பக்கத்துல 30 லட்சம் வீரர்கள் இருக்கிறார்கள். ரஷ்யாவோட பக்கத்துல 90,000 வீரர்கள் தான் எஞ்சி இருக்கிறார்கள். அதுல முக்காவாசி பேர் போர் வீரர்களே அல்ல, குடியானவர்கள், மற்ற நாட்டுப்பற்று உள்ள மற்ற மக்கள். அவர்கள் கையில் கிடைச்சதான் ஆயுதமா எடுத்துட்டு அவர் போர் புரிய வருகிறார்கள். அந்த சமயத்துல அவர்களுக்கு உதவியது வின்டர், பனிக்காலம். அது அந்த பனிக்காலம் தான் அவர்களுக்கு உதவியது. இதனால ஒரு ஸ்டெப்புக்குள்ள ஃபர்தரா முன்னோக்கி ஜெர்மனி படைகளால் வைக்க முடியல. உணவு இல்ல, உணவு தட்டுப்பாடு, போதுமான உடை இல்லை அவர்களுக்கு, ஜெர்மனிய வீரர்களுக்கு. அதனால் அந்த வாரில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறார்கள். எப்படிப்பட்ட தோல்வி என்றால், ரஷ்ய படைகள் அவரை விரட்டி அடிக்கிறது. எது வரைக்கும் என்றால் பெர்லினையே கேப்சர் பண்ற அளவுக்கு விரட்டி அடித்து ஹிட்லர் தன்னைத்தானே சுட்டுக் கொள்ளும் அளவுக்கு இந்த தோல்வியை வந்து அவரை பின்னாடி தாக்குகிறது. பெர்லினை ரஷ்யா கேப்சர் பண்றது. சோ இது வந்து இந்த காலம், நேரம், எதிராளியின் வலிமை எதை பத்தியுமே ஆராயாமல் எடுத்த ஒரு வேகத்துல ஒரு எடுத்த முடிவு அந்த போருங்க. இந்த ஹிட்லர் எடுத்த முடிவு ரஷ்யா மேல போர் தொடர வேண்டும் என்பது. சோ இது ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள். இது இந்த மாதிரி பண்ணினா, இந்த வேகத்தோடு செயல்பட்டால் எப்படி வீழ்ச்சியை அடைவாங்கிறதுக்கு இது வெரி குட் எக்ஸாம்பிள். இது இதே போல நம்ம இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தா விவேகானந்தர். விவேகானந்தரை விவேக ஆனந்தரா மாத்தினது வேகத்துடைய துடுப்புடைய இளைஞனா இருந்த நரேந்திரநாத்தை விவேகத்தோட இருக்கக்கூடிய விவேகானந்தராய் மாற்றிய பெருமை ராமகிருஷ்ணரையே சாரும். நமக்கு எல்லாரும் தெரியும் அரவிந்தர். அரவிந்தர் இதுல லண்டன்ல போய் ஐசிஎஃப் படிச்சுட்டு அவர் வந்து இந்தியாவுக்கு சுதந்திர போராட்டத்தில் ஈடுகொண்டு எக்ஸ்ட்ரீமிஸ்டா அவர் இருந்தார். எக்ஸ்ட்ரீமிஸ்டா அந்த அலிப்பூர் பாம்பிங்ல he was charged and convicted. அவரை வந்து அலிப்பூர் ஜெயில தான் அவரை போட்டார். இந்த ஜெயில இருந்த காலகட்டத்தில் அவர் வந்து செல்ஃப் ரியலைசேஷன், தன்னைத்தானே உற்று நோக்கி அவர் தியானத்திலும் யோகத்திலும் ஈடுபட்டு அவர் வேகத்தோடு செயல்பட்டு இருந்த அரவிந்தர் விவேகியாக மாறி பின்னாளில் பாண்டிச்சேரி வந்து மிகப்பெரிய உலகமே போற்றும் அளவுக்கு ஒரு யோகியாக மாறினார். இதற்கு காரணம் விவேகியா மாறினது அவர் இன்னைக்கு மிகப்பெரிய யோகியாக, தத்துவ ஞானியாக உலகம் அவரை போற்றும்படி அவரோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹஸ் ஹேப்பன்ட் பிகாஸ் ஆஃப் இந்த விவேகம் அப்படிங்கிறது. ஸோ இதை வலியுறுத்தும் குரலாகத்தான் இந்த குரல் இருக்கு. இந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சாவர்கர் பார்க்கலாம். அந்தமான் ஜெயில இருந்த வரைக்கும் அவர் வேகியா இருந்தார். அதற்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் அவர் விவேகியா மாற்றி அவர் எப்படி செயலாற்றினார்ங்கிறது அவரோட சரித்திரத்தை படித்தவர்களுக்கு அதை பத்தி நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் எனக்கு குரலை பற்றி நான் சொல்ல விரும்பியது. கம்பராமாயணம் ஆக்சுவலி தமிழுக்கு ஆதி பெயர் மதுர பாஷை. இந்த மதுரம் அப்படின்னாலே நம்ம எல்லாரும் இனிமை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த இனிமையில 2 வகையான இனிமை இருக்கு. சில இனிப்பு அப்படின்னா சில ஸ்வீட் சாப்பிட்டா நமக்கு திகட்டும்.
அதுவும் இனிமைதான். சில விஷயங்கள் சில சாப்பிட சாப்பிட திகட்டாதது. இந்த சாப்பிட சாப்பிட திகட்டாத இனிமையைத்தான் மதுரம் அப்படிங்கிற வார்த்தையால குறிப்பிடுறது. இந்த மதுரத்துக்கு ஈக்குவலண்ட் வேர்ட் தமிழ்ல என்ன அப்படின்னு பார்த்து அதுக்கு தமிழ்னு பெயர் சூட்டியவர் அகத்தியர். அவரோட அகத்தியம்ங்கிற புக் எழுதும், அவரோட இலக்கண புக்கை எழுதும் போது இந்த மதுர பாஷைக்கு இதுக்கு ஈக்குவலண்டா தமிழ் அப்படிங்கிற பெயரை அவர் கொண்டார். அதனால்தான் இந்த பாரதிதாசனா தமிழுக்கு அமுதென்று பெயர்னு பின்னாடி பாடினார் அவர். சோ அப்படிப்பட்ட தமிழோட முழு இனிமையும் எவ்வளவு தமிழை வந்து கேட்டாலும் படித்தாலும் அதோட இனிமை மேல மேல படிக்க தூண்டும் ஒரு இனிமை கொண்ட தமிழை முழுமையா உணரணும்னா ஒருவர் கம்பராமாயணத்தை படித்தாலே போதும். ஒவ்வொரு செய்யுளும் ஒவ்வொரு வரியும் அதோட இனிமையை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். 11,000 வெர்சஸ், 11,000 வெர்ஸ், இன்னும் சொல்ல போனால் 45,000 லைன்ஸ் கம்பராமாயணம் கம்பர் எழுதியது. இந்த நிறைய இது கம்பராமாயணம் பத்தி நம்ம நிறைய விஷயம் பேசலாம். ஆனா நான் இன்னைக்கு வந்து பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி நான் இங்க சொல்ல விரும்பல. வால்மீகி ராமாயணம் பெருசா, கம்பர் வந்து அவரை எழுதியிருக்கிறார். நான் வந்து வால்மீகியோட ராமாயணத்தின் மேல் தமிழின் மேல் உள்ள ஆசையால் நான் வால்மீகி ராமாயணத்துல இருக்கிறது தான் நான் வந்து தமிழ்ல என்னால் நான் எழுத முற்பட்டு நான் எழுதியது இது அப்படின்னு சொல்லி அவர் அரங்கேற்றம் முன்னாடி ஒரு முதல் செய்யுள்ள அவர் சொல்றாரு. இப்ப வால்மீகி ராமாயணம் பெருசா, எது சிறந்தது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் கம்பராமாயணமே சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த உலகத்துக்கு முதலில் ராம மந்திர ஜபத்தின் மகிமையை முதலில் உலகத்துக்கு எடுத்து சொன்னவர் கம்பரே. இது பல பேருக்கு தெரியாத விஷயம். அது வால்மீகி ராமாயணத்துல ராமனின் பெருமையையும் புகழை பற்றியும் வால்மீகி எல்லா இடத்துலயும் பேசியிருக்கார். ஆனா ராம மந்திரத்தின் மகிமையை அவர் எடுத்து கூறவில்லை. ராம மந்திரம் அப்படிங்கிறது நம்ம பாகவதத்துல நமக்கு வந்து ஸ்ரீராம ராமேத்தின்னு நம்ம சகஸ்ரநாமத்துல வரும். அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அதை பத்தி சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா கலியுகத்துல ராம மந்திரத்தோட மகிமைய முதல்ல சொன்னவர் கம்பர். எந்த இடத்துல அப்படின்னா கிஷ்கிந்தா காண்டத்தில் தான் அவர் சொல்றார். எங்க சொல்றார் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு கதை வருது. அந்த கதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜட்டாயும் அவருக்கு ஒரு அண்ணன் உண்டு, சம்பாத்தின்னு பேர். ஜட்டாயுவும் சம்பாத்தியும் சூரிய பகவானின் தேரோட்டியான அருணனின் புதல்வர்கள். இவர்கள் இருவரும் குழந்தையா இருக்கிற சமயத்துல என்ன ஆகுது, இவர்கள் அப்பா வந்து 24 மணி நேரம் சூரியனுக்கே தேர ஓட்டின்னு இருக்கிறதுனால அவ அப்பாவை ரொம்ப அடிக்கடி மீட் பண்ற சந்தர்ப்பம் இந்த குழந்தை இவாளுக்கு இல்ல. ஒரு முறை இவர்கள் இருவரும் பேசி என்ன சொல்றான்னா, அதை பாரு, நம்ம 2 பேருக்குள்ள யார் வேகமா பறக்கறான்ட்டு நம்ம பாப்போமா அப்படிங்கிறா. அதுக்கு டார்கெட் என்ன, சரி நம்ம எதை தொட்டுட்டு வரணும் திரும்பி அப்படிங்கும் போது அந்த பாரு அங்க மேல சேரியட்ல ஓட்டுறாரு, நம்ம அப்பாவை முதல்ல யார் தொட்டுட்டு வரா, யார் ஃபர்ஸ்ட் பண்றாளோ அவதான் ரொம்ப வேகமா பறக்கக்கூடியவர். இவா 2 பேருக்குள்ள ஒரு போட்டி அவ வச்சுக்கிறா. அந்த போட்டியை வச்சுக்கும் போது இவா 2 பேருமே பறக்கிற மேல பறக்கிறா. ஜட்டாயு வந்து சம்பாத்தியோட வேகமாக பறந்து கொஞ்சம் ஒரு 2 அடி ஒரு முன்னாடி போயின்னு இருக்க போது சூரிய மண்டலம் கிட்ட வரும்போது அந்த வெப்பம் தாங்காமல் ஜட்டாயு வந்து ஐயோ அண்ணா எனக்கு தகிக்கிறதேன்னு கத்துற. உடனே சம்பாத்தி என்ன பண்ற, ஐயோ தன்னோட தம்பிக்கு இந்த சூரியனோட கதிர்பட்டு ஏதாவது ஆகிவிட போறதே என்று தன்னுடைய ஒரு பக்க சிறகால தம்பியை அப்படியே அணைச்சு மூடும் பொழுது இந்த சூரிய வெப்பத்துல அவருக்கு என்ன ஆயிடுறது, ஒரு பக்கம் அவருக்கு சிறகு எரிஞ்சு போய் அப்படியே கீழே விழுந்துடுறது. இத பார்த்து சூரிய பகவானுக்கு ரொம்ப வேதனை ஆகிடுறது. தன் தேரோட்டியோட மகன் அவருதும் தம்ம தேரையோட தெரியாத்தனமா நம்மளோட கதிர்கள் அவனை ஒரு ரெக்கைய வந்து எரிச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப சூரிய பகவான் வந்து சம்பாத்தி கிட்ட சொல்றார், நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்றேன், இந்த மந்திரத்தை நீ சொல்லிட்டு சிறிது ஒரு காலம் வரும்போது ஒரு வானர கூட்டம் உன் உதவியை நாடி வருவார்கள். அந்த இடத்துல இந்த மந்திரத்தை நீ சொன்னால் உன்னுடைய சிறகு மறுபடியும் வளர்ந்து நீ நார்மலா நீ பறக்க ஆரம்பிச்சுடுவ. அது மந்திரத்தோட மகிமைன்னு சொல்ற. இப்போ நமக்கு இந்த ராமாயணத்துல நம்ம சீதையை தேடிட்டு அங்கதனோட தலைமையில ஹனுமான், ஜாம்பவான் இல்ல மற்ற வானர்கள் எல்லாரும் தனுஷ்கோடி வரைக்கும் வரா. அந்த கடலோட எல்லைக்கு வந்து அன்னோட்டு அவர்களுக்கு எப்படி எங்க போனா என்னன்னு ஒண்ணுமே தெரியாத இருக்கு. அப்ப அந்த இடத்துல அந்த சம்பாத்தி படுத்துன்னு இருக்க.
அவர் வந்து சொல்ற இப்ப நீ யாரு என்னன்னு கேட்கும் போது இந்த மாதிரி சம்பாத்தி உண்மை நான் ஜட்டாயோட அண்ணன் அப்படிங்கறதெல்லாம் கதையை சொல்லும் போது இந்த மாதிரி எனக்கு எரிஞ்சு எடுத்து அப்படின்னு சொல்லி இவ்வளவு காலம் நான் வந்து ராம மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து எல்லாருமா சேர்ந்து நீங்க ராம மந்திரத்தை சொல்லுங்க, சொன்னேன்னா எனக்கு சிறகு முளைச்சிடும், நான் என்னால சீத்தை எங்க இருக்கான்னு நான் பார்த்து சொல்ல முடியுங்கிற. அதே போல எல்லா வானரங்களும் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல ராம மந்திரத்தை அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் சொன்ன உடனேயே சம்பாத்தியோட சிறகு மறுபடியும் முளைத்து விடுகிறது. முளைத்து விட்டதுமே அவர் மேல ஏறி போய் பறந்து மேல பார்த்து அவர் சொல்றார், இந்த மாதிரி ராவணனோட அரண்மனையில இருக்கிற சீத்தையை சிறைப்படுத்த அசோகவனத்தில் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார்ங்கிற இன்ஃபர்மேஷனை சம்பாத்தி அந்த இடத்துல கொடுக்கிறார். இந்த கதை வால்மீகி ராமாயணத்துல கிடையாது, கம்ப ராமாயணத்துல மட்டும்தான் இருக்கு. இதற்கு முன்னாடி யாராவது மந்திரத்தோட மகிமையை பத்தி யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தான்னா ஆண்டாள் வந்து ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு அந்த இடத்துல கூட அவள் வந்து ராமனின் மகிமையை பற்றி சொல்ற, திரிவிக்ரமனின் பெயரை சொல்லும் அவரோட நாம மகிமையை பற்றி தான் அவள் பாடி இருக்கிறார். ஆனால் ராமநாமத்தின் மகிமையை முதலில் கம்பர் தான் உலகத்துக்கு எடுத்து உரைத்து இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. சோ இது நான் வந்து அவங்க எல்லார்கிட்டையும் நான் ஷேர் பண்ண விரும்புறேன். நன்றி, வணக்கம். நன்றி விஷாலிஜி அவர்களே. நான் படிச்சதுல இருந்தாக்க வால்மீகி வந்து ராமாயணம் டைம்லயே அவர் வந்து பிறந்து வளர்ந்தவர். அதனால வந்து வால்மீகிக்கு வந்து ராமர் வந்து ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு நினைப்பு இல்லாமலே இருந்தது. வேற கம்பருக்கு வந்து ராமர் வந்து கடவுள் அப்படின்றது தெரியும். அதனால வந்து கம்பர் வந்து இந்த நீங்க சொன்ன கதையை வந்து அவருடைய கம்பராமாயணத்துல புகுத்திருக்கலாம் அப்படின்ட்டு நான் இதுக்கு படிச்ச மாதிரி ஞாபகம். நான் சரியா தவறா எனக்கு தெரியவில்லை. ஓகே, வேற யாராவது? I want to add only 2 things. விஷ்ணுஜி. ஒன்னு வந்து வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும், இது மூணுத்தையும் நான் விட்டுறேன். நிறைய பேர் அதை பத்தி நிறைய பேசுறாங்க. துணை வலியும் தூக்கி செயல் அப்படின்னாக்க அதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு என்ன ஞாபகம் இருந்ததுனாக்க, அந்த ஹனுமான் அங்கதன் தலைமையில ஹனுமான் ஜாம்பவான் எல்லாரும் அந்த சதர்ன் டைரக்ஷன் ஹெட் பண்ணி போறார் எல்லாரும். அப்போ வந்து ஹனுமானுக்கு வந்து அவரோட திறமையே தெரியாது. அது வந்து ஹனுமானோட திறமையை எடுத்து சொல்லி ஹனுமானுக்கு சியர் பண்ணி ஹனுமானோட கேப்பபிலிட்டிஸ் ரியலைஸ் பண்ண வைக்கிறதே ஜாம்பவான் தான். அதாவது துணை வலி கூட இருக்கவாளோட திறமையை தெரிஞ்சுட்டு இருக்காரு அவர், ஜாம்பவான் தெரிஞ்சுட்டு இருக்காரு. அது ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து இந்திரஜித் பத்தி பேசினோம். இந்திரஜித் போகும்போது ராமர், லக்ஷ்மணர், ஹனுமான், he was one of the unique hero of this who could tackle all the 3 major heroes of on the other side, Raman, Lakshmana, Hanuman. எல்லாரும் மூர்ச்சியா கிடக்குறா, இன்க்ளூடிங் ஜாம்பவான் ஆல்சோ மூர்ச்சியா கிடக்குறா அந்த இதுல, அந்த அஸ்திரத்தினால. அப்போ வந்து யாராவது எல்லாரும் ஒரே ஷாக்கா போயிடுறது. விபீஷணன் தான் he is going across the battlefield. அது வந்து யாராவது எப்படி இருக்கா, என்ன சொல்றாங்க, யாராவது உசுரோடு இருக்காளா இல்லையான்னு பாக்கிறதுக்கு சர்வை பண்ணிட்டே வரான். வரும்போது ஜாம்பவான் இருக்கிறத பாக்குறான் அவன். தென் ஜாம்பவான் கெட்ஸ் அப், வந்துட்டு விபீஷணன் கேட்கிறார், ஹனுமான் உசுரோடு இருக்காரா அப்படின்னு கேட்கிறார். He was not worried whether Rama was alive or Lakshmana was alive. He was, but at the same time, he was very sure if Hanuman is alive, that means everything is okay. That means he has known the prowess of Hanuman very well. அது துணைவலி. துணைவலியை தூக்கி செயல். அது வந்து another example of knowing the strength of the allies or the strength of the associates. That is second example. Third example வந்து இப்போ வந்து முரளி சுப்ரமணியம் told that only way to counter Shalya is not to get emotional. அது மாதிரி ஒரு கதையை சொன்னார் நம்மளுக்கு.
அதே மாதிரி ஒரு parallel எக்ஸாம்பிள் வந்து the debate between ஆதிசங்கரா and மண்டன மிஸ்ரா. அதுல வந்து அவளுக்கு வந்து பெட்டு நினைக்க அந்த மாலை 2 பேருக்கும் போடுற அந்த சரசவாணி எது கண்டிஷன் என்னன்னாக்க யாரோட மாலை வாடுறதோ அவ they are the person who is getting defeated அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் ப்ரீ கண்டிஷன் போட்டு இது பண்றாங்க. அப்போ the main reason for this is you should keep the emotions under check so that the body remains in equilibrium, the temperature does not raise and the garland remains intact. அது ஒரு அது மாதிரி இருந்தது. அது emotional equilibrium, that is very important. அது தன்வலி. அதாவது ஆதிசங்கரா வந்து he doesn't get emotional, he is very dispassionate in his debates and he wins over Mandana Mishra. And that is the third example. And the fourth is what Vishalaji was telling me, I think about Napoleon getting defeated in Russia, Moscow war. Napoleon was too ambitious. He overestimated his own strength without knowing the inclement conditions of the place where he is going to attack the enemy in his own den. அது தெரியாம போய் the Russians never offered any resistance. He was going inside deeper and deeper inside Russia and found no bear, and all the soldiers accompanied died of starvation and cold conditions. That is another example of not knowing one's own strength. That is வினைவலி தன்வலி தெரியாமல் ஒரு activity he started getting indulging in some activity. So these are the things I just wanted to add. Thank you. Vishwanath ji, என்ன சொன்னீங்க? Anyone else wants to add? ஹலோ ஷாம்லா ஜி. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோக்ராம், எல்லாருமே ரொம்ப சுவாரஸ்யமாக பேசியிருந்தீங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இந்த லக்ஷ்மணனுக்கும் இந்திரஜித்தும் சண்டை நடந்துச்சு. அப்புறம் அனுமார் போய் சஞ்சீவி மலையெல்லாம் கொண்டு வந்து அவருக்கு ஔஷதம் எல்லாம் தடவி எல்லாம் சரிப்பட்டு அப்புறம் அந்த மலை எங்க நம்ம பாரத தேசத்துக்கு திரும்பி வந்ததா இல்லை லங்கைக்கு தான் இருக்கா? இந்த மலையை திரும்பி கொண்டு போய் அதே இடத்துல வச்சாச்சு. அதை பத்தி எங்கேயும் எனக்கு யாரும் சொல்லல. கம்பராமாயணத்திலே எழுதியிருக்கு, வால்மீகி ராமாயணத்துல அந்த மலையை எடுக்கும் போது அங்க வந்து பல தேவர்கள் அத மலையை காத்து கொண்டு இருக்கிறாரு. அந்த மலையை எடுக்கும் போதே கேக்குறா, அந்த தேவர் அங்க இருக்கிற தேவர்கள் வந்து தேவதா வந்து கேக்குறா, யாரு எதுக்காக இங்க வந்திருக்கேங்க போது அனுமான் வந்து இந்த கதையெல்லாம் சொல்றா. இந்த மாதிரி ராமன் லக்ஷ்மணன் வந்து அங்க எல்லாருமே மயங்கி விழுந்துக்கிறாங்க அப்படிங்கிற போது அப்ப வந்து சரி நீ எடுத்துட்டு போயிட்டு நீ திரும்ப கொண்டு வந்து வெயின்னு சொல்ற. அந்த கண்டிஷன்ல தான் அவர் எடுத்துட்டு போறாரு. ஏன்னா அவரால் மூலிகையை கண்டுபிடிக்க முடியல, அதனால மலையே நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி பர்மிஷனோட தான் அவர் எடுத்துட்டு வர. எடுத்துட்டு திரும்பி கொண்டு போய் அங்கேயே கொண்டு போய் வச்சுட்டு. ரொம்ப தேங்க்ஸ்மா, அதான் எனக்கு ஒரு நாளா அது தெரிஞ்சுக்கணும்னு இருந்தது. ஆனா இன்னமும் நீங்க வந்து ஸ்ரீலங்கா போனீங்கன்னா அந்த மலையோட ஒரு துண்டு ஒரு பீஸ் வந்து இன்னும் இருக்கு. அங்க அந்த அரிய மூலிகைகள்லாம் இருக்கு, நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். ரொம்ப நல்லது. நம்ம வந்து சேர்ந்ததுன்றதே கேட்க சந்தோஷம். ஏன்னா அப்படி இல்லை, நாமெல்லாம் கூட நம்ம வாழ்க்கையில அதான், அதாவது அதோட இடத்துலேருந்து எடுத்துருவோம், திரும்ப கொண்டு போய் வைக்க மாட்டோம். அப்பெல்லாமும் எல்லாம் அனுமார் கட்சி அனுமார் ஜாதி அப்படின்னு சொல்லிப்போம். அந்த விதத்துல எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்படியே மனசுல பதிஞ்சு போயிடுது, எங்கேருந்து போனதோட சரி திரும்பி வரவே இல்லையே அப்படின்னு. திரும்ப வந்ததுன்னு ரொம்ப நல்லது. இனிமே நம்மளும் நம்மளோட பழக்கத்தை மாத்திக்கணும். எடுத்த சாமான திரும்ப அதோட இடத்துல கொண்டு போய் வைக்கணும். இதுவும் ஒரு மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ல ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம்னு கணக்கில் வச்சுக்கணும். தேங்க்யூ வெரி மச். Part of 5S 5S technique. Yes. விஷாலு ஜி, thank you very much. ஷாம்லா ஜி, thanks a lot. வேற யாராவது சொல்ற விரும்புகிறீங்களா?
ஒரு நியூ மெம்பர் இருக்காங்க, சந்திரா பார்த்தசாரதி. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்களா? உங்க யூ வுட் லைக் டு சே சம்திங்? சரி, ஆக்சுவலாக நாங்கள் வந்து சுதாகருடைய சிஸ்டர் ஹலோ சொல்லுங்க. இன்ஃபேக்ட் இந்த மீட்டிங்கில் இருந்து எங்களுக்கு ரொம்ப 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 பெருமை கொடுத்து வச்சிருந்தது. ஏன்னா பெரிய பெரிய அறிஞர்கள் நீங்கள் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் கேட்கும்போது உண்மையிலே எங்களுக்கு வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி விஷயங்களை கேட்கணுங்கிற ஒரு ஆர்வம் உண்டாருது. சுதாகர் அழைச்சதுனால நாங்கள் இந்த மீட்டிங்கு வந்தோம். நான் அவருடைய பிரதர் இல்லை, சிஸ்டர் வந்து சந்திரா. சுதாகர் சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொருத்தருடைய இதை சொல்லும் பொழுது, இவ்வளவு டீட்டெயிலில் சொல்லும் பொழுது இதெல்லாம் நாங்கள் எங்கேயுமே கேட்டதில்லை. கேட்கறதுக்கே ரொம்ப பெருமையாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. மேலும் மேலும் இந்த மாதிரி மீட்டிங்கள் வரும்பொழுது எங்களுக்கும் கொஞ்சம் அறிவு இது மூலமாக கொஞ்சம் வரும், கொஞ்சம் ஞானம் வராதாங்கிற ஒரு ஆசையில் நாங்களும் மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணுறோம். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. மிக்க மிக்க நன்றி. நன்றி பார்த்தசாரதி அவர்களே. ஆக்சுவலி நாங்க வந்து சுதாகர்ஜி கம்பராமாயணத்தை பத்தி சொல்ல வேண்டிய நாங்க ஆக்சுவலி அந்த மழையில் நனைஞ்சு போயிட்டு இருக்கோம். நாங்க ஆக்சுவலி குளிர்ல நடுங்கிட்டு இருக்கோம். இப்ப இன்னும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, ரொம்ப அழகா சொன்னார். இன்னைக்கு இந்த மாதிரி நாங்க கேட்டதே கிடையாது. அது வாசினா இருந்தும் ரொம்ப நல்லா இருந்தது, ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. நீங்க இந்த போரத்துல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இதே டைம்ல நடக்கிறது. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். சுதாகர்ஜி எங்களுக்கு அவருடைய பார்த்தசாரதி அவருடைய நம்பர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. I will include him in this forum. Okay. Thank you. சுதாகர்ஜி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா கடைசியா? மிக்க நன்றி. நான் வந்து எனக்கு இவ்வளவு தூரம் ஒரு ஃப்ரீடம் கொடுத்ததுக்கே முதல்ல நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம கொரோனா பத்தி பேசும்போது நான் கம்பராமாயணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன்னாலும் அதுல அதுக்குள்ள ஒரு ரெலவன்ஸ் வந்து இதுல கண்டிப்பா கொண்டு வர முடியும் அப்படின்னு எனக்கு தோணித்து. இந்த அளவுக்கு ஒரு 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 சுதந்திரம் கொடுத்ததுக்கு முரளிஜி, விஸ்வநாதன்ஜி, குழுவினர் அனைவருக்கும் எனது சிறந்தாண்ட வணக்கங்கள், நன்றிகள். மேனேஜ்மெண்டோட பிலாசபி அதுதானே, we give full freedom to everybody. ஆக்சுவலி இந்த ஃபோரத்தோட பெருமையே என்னன்னாக்க, இது வந்து வெரி குட் டிஸ்கஷன்ஸ் டேக் பிளேஸ் இந்த ஃபோரத்துல. அதனால வந்து இட்ஸ் லாட் ஆஃப் நாலேஜ் பார்ட்டேக்கிங். ஒவ்வொருத்தர்கிட்ட நிறைய பேர் எல்லாம் கத்துக்கிறோம் நம்ம. ஸோ வி ஆர் ஸ்டில் இன் தி ஏஜ் ஆஃப் லேர்னிங். ஸோ இட்ஸ் வெரி குட். அந்த விதத்துல வந்து எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. இது வந்து the entire credit goes to all of you. திலீப் ஜி, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? திலீப் ஜி. நான் இந்த குரலும் கம்பராமாயணம் இவ்வளவு மேனேஜ்மெண்ட் இருக்குன்னு நான் ரொம்ப அதிசயமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இவ்வளவு இதா கேட்டது இல்லை. ரொம்ப கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. சுதாகர் விசாலி மேடம் லாஸ்ட் வீக் அவங்க ரொம்ப பிரமாதமா பேசினாங்க அவங்களோட. அப்புறம் மல்லிகா மேடம்னு இருந்தாங்க லாஸ்ட் வீக், அவங்களது ரொம்ப அழகா இருக்கு சார். ஒவ்வொன்றும் நான் கத்துக்கிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்கு, கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. சார். Okay, thanks a lot, Dilip ji. Okay, so we will come to okay ஒவ்வொரு வாரமும் கேளுங்க, பாருங்க. Okay, so if nothing else to add, then we will come to the end of the session. Thanks a lot to everyone. Yes, special thanks to Sudhakar ji, Vishali ji, Vishwanathan ji, then Ravi ji naka அவர் சூரியதேவன் ஜி. இன்னைக்கு ரவிக்குமார்ஜியோட அவருக்கு ஏதோ வேலை இருக்கிறதுனால அவர் முதல்ல எழுதியிருந்தாரு, இன்னைக்கு அவரால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ் அ லாட் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. We learned a lot from Sudhakar ji. Thanks a lot. Vishali ji, நீங்க சாந்தி மந்திரம் இன்னைக்கு மங்களம் பாடிடுறேன். Okay, very good.
ஓம் மங்களம் ஓம்கார மங்களம் ஓம் நம சிவாய ஜெய மங்களம் சிவமங்களம் சிவாய மங்களம் சித்தி புத்தி ஆத்மரூப வேத மங்களம் ஓம் மங்களம் ஓம்கார மங்களம் ஓம் நம சிவாய ஜெய மங்களம் சர்வஜன மங்களம். தேங்க்யூ. விஷாலிஜி. நீங்களும் ஒரு தடவை நீங்களும் இதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கதா கலாட்சேபம் பண்ண வேண்டியிருக்கும். பண்ணுங்க. விஷாலிஜி. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அண்ட் யூ நோ மீ வெரி வெல். மேனேஜ்மெண்ட்